இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிற பகுதி हम जो विचार या मनन करने का जो भाग है, நம்முடைய ஊழியங்களிலே வியாதிஸ்தர்களை சந்திக்கிறோம். हम हमारे सेवकाई पर बीमारी जो रोगियों को मुलाकात करते हैं. இந்த வியாதிஸ்தர்களை சந்திக்கும்போது நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் हम इस प्रकार के बीमारी लोगों से भेंट करते समय हम किस प्रकार व्यवहार करना है என்ற விஷயத்தை வேத வாக்கியங்களின் அடிப்படையில் நாம் சிந்திக்க போகிறோம். इस प्रकार शास्त्र के आधार पर हम इसके बारे में चर्चा करेंगे. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் पुराने नियम के काल पर எப்படி தங்களை சுகப்படுத்திக் கொண்டார்கள், कैसे अपने आप को चंगाई प्राप्त किए थे, புதிய ஏற்பாட்டின் காலத்தில் எப்படி சுகப்படுத்திக் கொண்டார்கள், और नया नियम के काल पर किस प्रकार वो चंगाई को प्राप्त किए थे. இதை பற்றிய வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். इस प्रकार के आधार के वचन को हम पढ़ने वाले हैं. உங்களுடைய டைரிஸ், உங்களுடைய பேனா எல்லாம் உங்க கையில இருக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். आपकी डायरी और आपकी जो कलम आपके हाथों पर रहने के लिए मैं आपसे विनती करता ஏன்னா हूँ. மிகுந்த பிரயாசத்தோடு ஒரு காரியத்தை நான் கொண்டு வரும்போது நீங்க அல்லல் தட்டிட்டு போயிடக்கூடாது. देखो, बड़ी प्रयास के साथ जब कार्यों को लेकर आते तो आप उसे इनकार या तिरस्कार नहीं करना है. 2 ராஜாக்களின் புத்தகம் 20 அதிகாரம் 7 வசனம் முதலாவது வாசிப்போம். दूसरा राजाकल 20वां अध्याय 7वां वचन हम पढ़ेंगे. பின்பு ஏசாயா அத்திமரத்து அடையை கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவர்கள் கொண்டு வந்து பிளவையின் மேல் பற்று போட்ட போது அவன் பிழைத்தான். तब यशायाह ने कहा, अंजीरों की एक टिकिया लो. जब उन्होंने उसे लेकर घोड़े पर बांधा तब वह चंगा हो गया. இந்த சத்தியத்தின்படி நம்முடைய ஊழியங்களில் நாம் கடந்து போக வேண்டியிருக்கிறது. इस सत्य के अनुसार हम अपने सेवकाई के और बढ़ना है. நம் வேத வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். शास्त्र के वचन हमसे क्या कहना चाहता है इसे विचार करना है. எசேக்கியாவின் காலத்தில் அத்திப்பழத்தில் ஒரு அடையை செய்து போட்டு சுகப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். यहाँ पर लिखा हुआ है कि एजेकिया के समय पर अंजीर के वृक्ष के पत्ते के द्वारा वो दवा बनाकर रखे थे. யோவான் சுவிசேஷம் 9 அதிகாரத்துல யோவான் सुसमाचार की 9वां अध्याय 11 முதல் 15 முடிய 11 से 15 तक ஆண்டவர் இயேசு நியாயப்பிரமாணத்துக்குள்ள தான் ஊழியம் செய்தார். परमेश्वर यीशु न्याय के व्यवस्था के अनुसार सेवकाई किए थे. ஆகவே அவர் சேறு உண்டாக்கி ஒரு குருடன் கண்ணில பூசி சுகப்படுத்தினார் என்று வேதம் சொல்கிறது. इसलिए उन्होंने कीचड़ को लेकर एक अंधे के आंख पर लगाकर उसको आंख दिखने लगा करके लिखा हुआ है. மூன்றாவதாக மார்க் 6:13 இப்படி வாசிக்கிறோம். मार्क के 6:13 में जब हम पढ़ते हैं, அங்கே எழுதி இருக்கிறது எண்ணெய் பூசினார்கள் என்று. वहां पर लिखा है कि उन्होंने तेल मला कर யாக்கோபு 5:13-16 அதேபடி எண்ணெய் பூசினார்கள் என்று எழுதி இருக்கிறது. याकूब के 5वां अध्याय 13 से लेकर 15 पढ़ोगे, वहां पर भी तेल मलकर वहां पर चंगाई पाया करके அப்படி लिखा है. பூசி சுகப்படுத்தி இருக்காங்க. वैसे पाकर उन्होंने चंगाई को पाए. நாலாவது பாயிண்ட், चौथा पॉइंट, அங்கே திராட்சை ரசம் சாப்பிட சொல்லி சுகமாக்கி இருக்காங்க. दाक रस को पिलाकर वहां पर चंगाई पालो करके लिखा हुआ அது நம்ம है. எல்லாருக்கும் தெரியும். 1 தீமோத்தேயு 5 அதிகாரத்துல 22-23. वहां पर पहला तीमोथी 5वां अध्याय उसकी 20-21 में पढ़ते हैं. ஆக இவ்விதமாக பழைய ஏற்பாட்டின் காலத்திலே சில காரியங்களை செய்து சுகப்படுத்தினார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. इस प्रकार शास्त्र पर जो पुराने नियम पर कई कार्यों को कर उन्होंने चंगाई को पाए हैं. இப்போ வேதம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், अभी शास्त्र पर परमेश्वर यीशु मसीह कहा, பிணியாளிக்கு வைத்தியன் தேவை. अब जो रोगी है उसको वैद्य की जरूरत है. இப்படி சுவிசேஷங்கள்ல அப்படி எழுதப்பட்டிருக்கிறது. सुसमाचार के पुस्तक पर लिखा हुआ है. அது மத்தேயு 9:12 சொல்கிறது. मत्ती का 9:12 पर மார்க் कहते हैं. 2:17 சொல்கிறது. மார்க் 2:17, मार्क की 2 उसकी 17वां वचन லூக்கா लिखा है. 5:31, लूका की 5:31 ஆதியாகமம் 50:2. और उत्पत्ति 50:2. இப்படி எல்லாம் டாக்டர்ஸ் அவசியம். दाक रस की जरूरत है. மெடிசின், அந்த மருந்து மாத்திரை ஊசி அவசியம் दवा औषध और सुई की जरूरत है என்று இந்த வாக்கியங்கள் எல்லாம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. ये सब जो वचन है हमें ये दर्शाता है. அப்போ நம்ம கர்த்தருடைய ஊழியத்தில் अनेक வியாதிஸ்தர்களை சந்திக்கிறோம். हम परमेश्वर की सेवकाई पर कई प्रकार के बीमारियों व्यक्तियों से भेंट ஆனால் करते हैं. अनेक வியாதிகள் நமக்கும் வருகிறது. और उसमें से कई बीमारी हमको भी आ जाता है. நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். பல வருடங்களை கடந்து முடித்து விட்டோம். हम लगातार जाते हैं, कई साल को भी खत्म करते हैं. நமக்கு அனுபவங்கள் இருக்கிறது. हमारे पास अनुभव तो है. வேதம் என்ன சொல்லுகிறது என்ற இடத்திலே நாம் இன்றைக்கு சிந்திக்கிறோம். पर आज शास्त्र हमसे क्या बताता है उसके अनुसार आज हम विचार करना है. பிணியாளிக்கு வைத்தியன் தேவை. जो रोगी को वैद्य की जरूरत है. இதை நம்ம ரெண்டா பிரிக்க வேண்டியிருக்கு. इसमें से 2 भाग करना है.
சபைக்கு உள்ளே கொண்டு வரப்பட்டவர்கள், कलीसिया के अंदर लेकर आने जाने वाले को, சபைக்கு வெளியே இருக்கிறவர்கள், कलीसिया के बाहर रहने वाले को, ரெண்டு பேருக்குமே வைத்தியன் தேவை, டாக்டர் தேவை. दोनों जन को वैद्य की जरूरत है. அப்போ சபைக்குள்ளே இருக்கிறவர்களுக்கு தேவன் வைத்த ஒழுங்கு என்ன? तो कलीसिया के अंदर रहने वाले को परमेश्वर रखा हुआ कानून क्या है? சபைக்கு வெளியே இருக்கிறவர்களுக்கு தேவன் ஏற்படுத்தின ஒழுங்குகள் என்ன? कलीसिया के बाहर रहने वाले लोगों को परमेश्वर रखा हुआ कानून व्यवस्था क्या है? ரெண்டு பேருக்குமே டாக்டர்ஸ் தேவை. दोनों जन को वैद्य तो जरूरत है. அப்போ தேவன் தேவனுடைய சபைக்கு தலைவராக இருக்கிறார். परमेश्वर कलीसिया के लिए वो हमारे लिए सिर बनकर है, தேவனுடைய சபையிலே கிறிஸ்து உலாவிக் கொண்டிருக்கிறார். और मसीह के जो कलीसिया पर मसीह यीशु मंडल आते ஏன்னா हैं. சபையை குத்துவிளக்கு கூப்பிடப்பட்டிருக்கிறது. और कलीसिया के बारे में बोला है, உயிர்த்தெழுந்த கிறிஸ்து குத்துவிளக்கின் மத்தியிலே உலாவுகிறார் என்று நாம் விசுவாசிக்கிறோம். जी उठा हुआ यीशु मसीह दियों के बीच पर मंडल தேவனுடைய சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். हम ये भी विश्वास करते हैं பரிசுத்த ஆவியானவர் சபையிலே இறங்கி அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை விசுவாசிக்கிறோம். पवित्र आत्मा कलीसिया के अंदर क्रिया करते, इस बात को भी हम विश्वास करते हैं. அப்ப நமக்கு தேவனுடைய சபைக்கு டாக்டர் யாரு? तो परमेश्वर की कलीसिया का डॉक्टर कौन है? யாரை தேவன் ஏற்படுத்துகிறார் किसको परमेश्वर नियुक्त करता है? என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். हम इस बात को पहले जानना है. இதுவரைக்கும் நம்முடைய இஷ்டப்படி நம்ம ஓடி வந்துட்டோம். अब तक हम अपने मनमानी से दौड़कर आ गए हैं, இப்போ இனியாகிலும் पर अब तो எஞ்சி உள்ள காலமாகிலும் बाकी के दिनों में தேவனுடைய சபை நான் என்னன்னு புரிந்து கொள்ள வேண்டும். परमेश्वर की कलीसिया क्या है कर जान लो. ஆண்டவர் இயேசு சொன்னார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். परमेश्वर यीशु कहता है कि इस पत्थर के ऊपर मैं अपनी कलीसिया அதை बांधूंगा. பாதாளத்தின் ஆவிகள் மேற்கொள்வது இல்லை என்று சொன்னார். उसे पाताल के आत्मा जीतेगा नहीं कर कहता है. அவர் கட்டுகிற சபையில் நீங்களும் நானும் ஊழியக்காரர்களாக இருக்க வேண்டும். और वो बांधा हुआ उस कलीसिया पर आप और मैं सेवक बनना है. நாமே தனியா ஒரு சபையை கட்டிக்கிட்டு இருந்தா இதுக்கு மாறாதான் பேசிட்டு இருப்போம். अगर हम अलग से कलीसिया बांधेंगे तो कहीं और कई चीजों को बात அவர் करते रहेंगे. கட்டுகிற சபையில நாம ஊழியக்காரராக இருந்தால் यदि वो बांधने वाले कलीसिया पर हम सेवक रहेंगे, அவர் சொல்லுகிறபடி தான் நாமும் சொல்லுவோம். वो जैसा बोलते हैं वैसे हम भी बोलेंगे. அவர் கிரியை செய்கிறபடி தான் நாமும் கிரியை செய்து கொண்டிருப்போம். वो जैसा कार्य करते वैसे हम भी कार्य करेंगे. வெளியில நம்ம இஷ்டப்படி செஞ்சா நமக்கும் கர்த்தருக்கும் தொடர்பு இல்லை. अगर बाहर रीति तौर पर करोगे तो परमेश्वर और हमारे बीच में कोई रिश्ता नहीं है. வெளியில இருக்கிறவர்களுடைய ஒழுங்கு என்ன? बाहर रहने वालों का कानून नियम क्या है? பிணியாளிகளுக்கு வைத்தியன் தேவை. बीमारी व्यक्तियों को वैद्य की जरूरत है. அவங்களுக்கு தேவன் இல்லை. उनको परमेश्वर नहीं அவங்களுக்கு है. இயேசுநாதர் இல்லை. उनको यीशु मसीह नहीं है. அவங்களுக்கு பரிசுத்தாவி இல்லை. उनको पवित्र आत्मा नहीं அவங்களுக்கு है. வசனம் இல்லை. उनको वचन नहीं है. அவர்களுக்கு வாக்குத்தத்தம் இல்லை. उनको प्रतिज्ञा नहीं है. அப்படிப்பட்டவர்களுக்கு டாக்டர் அவசியம். वैसे लोगों को डॉक्टर की जरूरत है. அப்படிப்பட்டவர்களுக்கு மருந்து மாத்திரை அவசியம். वैसे लोगों को औषध की जरूरत है. அப்படிப்பட்டவர்கள் அவர்களை சார்ந்துதான் வாழ வேண்டும். और वैसे लोगों उसके निर्भर पर जिएंगे. அது சபையின் ஐக்கியத்தை விட்டு வெளியே இருக்கிறவர்களுக்கு அந்த ஒழுங்கு. और वह कलीसिया के संगठन के बाहर रहने वाले को वैसी है. சபைக்குள்ளே கொண்டு வரப்பட்டவர்களுக்கு இந்த ஒழுங்கு और कलीसिया के अंदर लेकर आने वाले को ये नियम है. என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். इससे जानना जरूरी है. हम लोग அநேக விஷயங்களில் சபைக்குள்ளே ஊழியத்துக்குள்ளே இருந்து நாம் மீறுகிறோம். हम लोग कई बातों को कार्यों को हम कलीसिया से बाहर होते हैं. எத்தனையோ மீறுதல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கு, அதுல இதையும் சேர்த்து மீறுகிறோம். हमारे जीवन पर कई प्रकार के उल्लंघन पर हम करते हैं. விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்களும் பலமுள்ளவர்களும் இணைந்துதான் சபையாக இருக்கிறார்கள். विश्वास पर हम लोग कमजोर और बलवान भी दोनों मिलकर कलीसिया में है. ஆனா பலவீனம் என்று சொல்லிவிட்டு தொடரக்கூடாது. और कमजोरी कहकर हम उसे लगातार नहीं जाना है. தடுமாற்றம் என்று சொல்லிவிட்டு தொடரக்கூடாது. हम लड़काते हैं ऐसे कहकर लगातार उस पर नहीं जाना है. தேவனால் பிறந்தவன் பாவத்தில் நிலைத்திருக்க மாட்டான். परमेश्वर के द्वारा जन्म लिया हुआ पाप पर वह दृढ़ नहीं रहेगा. அவிசுவாசத்தில் நிலைத்திருக்க மாட்டான். और विश्वास पर वह दृढ़ नहीं रहेगा. பலவீனங்களில் நிலைத்திருக்க மாட்டான். वह कमजोरियों पर वह दृढ़ता नहीं रहेगा. தேவன் அதில் இருந்தவனை பலப்படுத்தி அவர் தன்னுடைய நடத்திப்புக்குள்ள கொண்டு வந்துருவார். परमेश्वर उसे बलवंत कर अपने चलन पर उसे मार्गदर्शन करते हैं. சபைக்குள் இருக்கிறவர்களுக்கு அந்த பாக்கியத்தை தேவன் வைத்திருக்கிறார். और कलीसिया के अंदर रहने वाले को परमेश्वर इस प्रकार नियम को रखे हैं. ஆகவே தேவனுடைய சபைக்கு தேவன் வசனத்தை வைத்திருக்கிறார். और परमेश्वर के कलीसिया को प्रभु रखे வாக்குத்தத்தத்தை வைத்திருக்கிறார். प्रतिज्ञाओं को रखे हैं. எகிப்தியருக்கு
எகிப்திற்கு வரப்பண்ணின ஒரு வியாதி உனக்கு வரவிட மாட்டேன். मिस्र को जिस बीमारी को मैंने भेजा तुझ पर ना भेजूंगा. உனக்கு வரும் எல்லா வியாதிகளிலும் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். तुझे आने वाले सारे बीमारियों पर मैं ही पर्याप्त करने वाला இது परमेश्वर. தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்தம். और ये परमेश्वर हमें दिया हुआ एक प्रतिज्ञा है. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவரை குணமாக்குகிறார். वह अपने वचन को बेचकर उसको चंगाई करते हैं. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று தீர்க்கதரிசி ஏசாயா சொல்லுகிறான். उसके घायलों से वो चंगाई पाते हैं कर एसाया नबी कहता அவருடைய है. தழும்புகளால் குணமானீர்கள் என்று அப்போஸ்தலன் பிரதான அப்போஸ்தலன் தகப்பன் பேதுரு சொல்லுகிறான். वहां पर घायल उसके घायल के द्वारा चंगाई पाते कर जो प्रेरित पत्रस कहता है. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தழும்புகளும் परमेश्वर यीशु मसीह अपने शरीर पर सहे हुआ सारे நம்மை घायल சுகமாக்குவதற்காகத்தான் என்பதை விசுவாசிக்க வேண்டும். हमें चंगाई करने के लिए ही हम विश्वास करना है. அவர் எதற்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினார்? वो क्रूस पर क्यों अपना लहू बहाया? நாம் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பை தருவதற்கும் हम किए हुए पापों को क्षमा पाने के लिए, பாவம் செய்து விட்டோம் என்று சொல்லி உணர்த்துகிற அந்த குற்ற உணர்வில் இருந்து விடுதலையாக்குவதற்கும் और पाप कर दिए कर दोषी लगाने वाले उस दोषी की बातों से இயேசு बाहर लाने के சிலுவையில் लिए ரத்தம் சிந்தினார். यीशु मसीह क्रूस पर लहू बहाया. நம்முடைய மனசாட்சியை சுத்தம் பண்ணி கொண்டு போவதற்கு ஆண்டவர் சிந்தியது பரிசுத்த ரத்தம். हमारे जो मन की विवेक को पवित्र करते करते लेकर जाता है परमेश्वर का लहू. அவர் சிலுவையிலே மரண போராட்டம் போராடி அவர் மரித்தது பிசாசுடைய கரத்திலிருந்து விடுவிப்பதற்காக. और वो क्रूस पर लड़कर जो मरा हुआ जो मृत्यु शैतान के हाथों से हमें बचाने के लिए, சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தார். और क्रूस पर वो जयवंत हुए थे. யாரிடத்தில் வெற்றி பெற்றார்? किसके पास जयवंत हुए थे? முழு உலகத்தை அடிமைப்படுத்தியிருக்கிற சாத்தானுடைய கரத்தில் இருந்து விடுதலையை பெற்றார். पूरे संसार को गुलाम पर रखे हुए शैतान के हाथों से. அப்ப பிசாசின் பிடியில் இருந்து நம்மை விடுவிப்பதற்காகவும் तो शैतान के बंधन से हमें நாம் छुड़ाने के செய்த लिए பாவங்களை மன்னிப்பதற்காகவும் और हमारे शरीर की पापों को நம்முடைய क्षमा पाने के लिए, மனசாட்சியை சுத்தமன சாட்சி ஆக்குவதற்கும் हमारे मन की विवेक को शुद्ध करने இயேசு के लिए சிலுவையிலே பாடுபட்டு மரித்தார். यीशु मसीह क्रूस पर परिश्रम उठाकर मरे. அவர் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் ஏன் அடிக்கப்பட்டார்? वह अपने सर से लेकर पांव तक நம்முடைய क्यों मारा है? அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் அடிக்கப்பட்டார். हमारे अधर्म के कारण मारे நம்முடைய गए. மீறுதல்களின் நிமித்தம் அவர் हमारा காயப்படுத்தப்பட்டார். अपराधों के कारण मारे गए. நமக்கு சமாதானமான வாழ்க்கை தருவதற்காக ஆக்கினை தீர்ப்பை அவர் ஏற்றுக்கொண்டார். हमारे लिए शांति को उत्पन्न करने के लिए उसके ऊपर आग की दंड उसके ऊपर आई थी. தழும்புகளை ஏன் ஏற்றுக்கொண்டார்? वह घायल को क्यों स्वीकार किए? அவர் கட்டி உண்டாக்குற சபை மக்களை ஊழியர்களை சுகப்படுத்துவதற்காக और अपने कलीसिया के लोगों को वो चंगाई करने के लिए என்பதை நாம் விசுவாசிக்க தவறிவிட்டோம். हम विश्वास करने के लिए हम चूक गए. அந்த விசுவாசம் உயிர் உள்ளதாக இருக்குமானால் अगर वो विश्वास पर कोई जान होगा, அனைத்து திருச்சபைகளின் நடுவிலே இந்த கிருபாசன கிறிஸ்து சபை மேன்மையாக நிற்கும். सारे कलीसियाओं पर हमारी कृपा सनम की कलीसिया वो उन्नति पाया होता. அவர் பரிசுத்த ஆவியானவர் அந்த விசுவாசத்தை உயிர் உள்ளதாக்கி தருவாராக. और वह पवित्र आत्मा जी उस विश्वास को आप पर वो जान बढ़ाएगा. செத்த விசுவாசத்தோடு போய் கொண்டிருக்கிற நம் ஒவ்வொருவருக்குள்ளும் मरे हुए विश्वास को लेकर जाने वाले हम में से हरेक के अंदर அந்த விசுவாசத்தை உயிர் உள்ளதாக கர்த்தர் உயிரோட்டமாக ஏற்படுத்துவாராக. और उस विश्वास पर परमेश्वर वो उस पर जान दे. ஆகவே தேவனுடைய சபைக்குள்ளே परमेश्वर के कलीसिया के अंदर தெய்வ மக்கள் சுகமடைவதற்காக और चंगाई पाने के लिए ஆண்டவர் தம்முடைய தழும்புகளை வைத்திருக்கிறார். प्रभु अपने घायलों को रखे हैं, வசனத்தை வைத்திருக்கிறார். वचन को रखे हैं, வாக்குத்தத்தத்தை வைத்திருக்கிறார். प्रतिज्ञाओं को रखे हैं. சபைக்குள்ளே உலாவுகிற கிறிஸ்து இருந்து சிலரை சுகமாக்குகிறார். कलीसिया के अंदर मंडल आकर कई लोगों को मसीह चंगाई करते हैं. பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிற இடத்தில் அவருடைய வரங்கள் செயல்படுகிறது. पवित्र आत्मा उतरने की जगह पर उसकी वरदान कार्य करता है. அதான் சுகமளிக்கும் வரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. और इसे ही हम कहते हैं कि चंगाई करने की ஆவியானவர் वरदान. எந்த சபையில் இறங்கிக் கொண்டிருக்கிறாரோ पवित्र आत्मा कौन से कलीसिया पर उतरते हैं, அந்த சபைக்குள்ளே சுகமளிக்கும் வரத்தையும் அவர் செயல்படுத்திக் கொண்டிருப்பார். उस कलीसिया के अंदर चंगाई करने की वरदान को भी उतारता है. அற்புதங்களை செய்யும் சக்தி, अद्भुत करने की शक्ति, சுகமளிக்கும் வல்லமை, चंगाई करने की सामर्थ, இப்படி வரங்களினால் அவருடைய சபையை அபிஷேகம் பண்ணுகிறார். और इस प्रकार वरदान से अपने कलीसिया को वो அவர் अभिषेक கட்டுகிற करता है. சபையிலே அந்த வரங்கள் செயல்பட்டுக் और கொண்டிருக்கும். जो उसे वो बांधता है उसके कलीसिया पर ये वरदान நீங்கள் कार्य நானும் करता है. தனிமையாக கட்டி கொண்டு இருந்தால் அந்த இதெல்லாம் கிரியை अगर செய்யாது. आप और मैं अकेला बांधते रहेंगे तो वो सब नहीं कार्य करेगा. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். इस बात को हम जानना है. விசுவாசிக்க வேண்டியவைகளை விசுவாசிக்க வேண்டும். विश्वास करने वाली बातों को विश्वास நாங்கெல்லாம் करो. ஊழியத்துக்கு வந்துட்டோம், வந்து நாங்களாம் சீனியரா இருக்கோம், எங்களுக்கு என்னடா விசுவாசம் அப்படிலாம் கேட்காத, விளங்காம போயிடுவேன். और ये बात नहीं पूछो हम लोग तो सेवकाई पर आया और हम लोग सीनियर भी है, विश्वास के बारे நாசமா में போயிடுவேன். आप उसे नाश हो जाओगे. விசுவாசத்தை பற்றி பரிசுத்த ஆவியானவர் எது எது என்பதை உனக்கு உணர்த்துவாரானால் அப்படியே பற்றி பிடித்துக்கொள். पवित्र आत्मा विश्वास क्या है कर बोलते समय उसे पकड़ लेना. ஏன்னா எனக்கு இன்னும் எவ்வளவு காலம் பூமியில உட்கார்ந்து தெரியாது. और
उसकी दया है कि நான் हमें போற कितना साथ रखने இடமெல்லாம் वाला। நான் कற்றுக் கொடுக்கிறேன். पास्टर जी जहां भी जाते हैं इससे सिखाते हैं। கற்றுக்கொள்றவன் பிழைப்பான், सीखने वाला बचेगा அல்லல் தட்டுறவன் நாசமா போவான், அல்லல் தட்டுகிறவன் நாசமா போவான். और जो इनकार करता है वो नाश हो जाएगा। அதனால அதை பத்தி நமக்கு கவலை கிடையாது. इसलिए उसकी कोई चिंता नहीं है। எவ்வளவு காலம் நம்மள பூமியில வைக்கிறாரோ कितने साल इस पृथ्वी में रखते அவ்வளவு हैं காலம் சத்தியத்தை சொல்லணும். उतना साल सत्य को बताना है, அதை அடக்கி வச்சிட கூடாது. उसे अंदर दबा के नहीं रखना। காசுக்காக, பணத்துக்காக, पैसे के लिए, बल के लिए, மனுஷனை பிரியப்படுத்துறதுக்காக, मनुष्य की प्रीति करने के लिए, நாளைக்கு அவங்க வேணும் இவங்க வேணுங்கிறதுக்காக, उसे वो चाहिए ये चाहिए इनके लिए அதுக்கு ஏற்றபடி எல்லாம் தடையை கொடுத்து பூசிட்டு போற ஊழியக்காரங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. पैसे सर देकर लेकर जाने वाला सेवक बाहर कहीं है, நாம அந்த லிஸ்ட் கிடையாது. पर हम उस लिस्ट में से नहीं है। நாம அந்த லிஸ்ட்டை விட்டு வெளியே வந்துட்டோம். हम लोग उस लिस्ट से बाहर आ गए। இனி ஆண்டவர் நிமித்த ட்ராக் தான். अब परमेश्वर जो ट्रैक दिए उसमें ही விசுவாசித்தாலும் சரி, விசுவாசிக்க மறுத்தாலும் சரி, विश्वास करे या तुम उसे इनकार करो, கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி, यदि सुने या अनसुनी करे। யுத்தமுடியில வச்சு கத்தர் அழைக்கும் போது இந்த வசனத்தை தான் எனக்கு கொடுத்தார். परमेश्वर के पास अगर जब प्रार्थना किया परमेश्वर यही அப்ப वचन எனக்கு दिया, பைபிளே தெரியாது. तब बाइबल ही नहीं पता है। எசேக்கியேல் 2 அதிகாரத்தை அப்படியே காமிக்கிறேன். एजेकिएल के दूसरे में अध्याय दिखाते हैं। அந்த இதுல வாசிக்கும் பொழுது இந்த வசனங்களின் வழியாக ஆவியானவர் உறுதிப்படுத்தினார். उस पर जब पढ़ते समय पवित्र आत्मा इस वचन के जरिए उसे स्थिर किए, அது 60வது வயசுக்கு பிறகுதான் அந்த வாக்கியமே நிறைவேறுது. और 60वां साल के बाद ही उस वाक्य पूरा हुआ। இத்தனை ஆண்டு காலமா அது நிறைவேற மாதிரி தெரியல. इतने साल हम पता नहीं है। இப்ப வித்தியாசமான பாதையில ட்ராக்ல கத்தர் கொண்டு போறார். अब परमेश्वर अलग ट्रैक पर लेकर जा रहे हैं, ஏன்னா எந்த நேரம் கூப்பிடுவாரோ அவருக்கு முன்னாடி போய் நிக்கும் போது ஏன்டா செஞ்சியாடான்னு கேட்பாரு. எந்த மூஞ்சில முழிக்கிறது? क्योंकि जब भी परमेश्वर हमें बुलाए और पूछेंगे क्यों रे नहीं किया कर कर हम उसके सामने खड़ा होना है। அதனால சபைக்கு தேவன் இந்த காரியங்களை எல்லாம் வைத்திருக்கிறார். इसलिए परमेश्वर ये सारे कार्यों को कलीसिया के लिए रखे நாம हैं। விசுவாசிக்கிறோமோ விசுவாசிக்கலையோ, हम विश्वास करते या नहीं करते हैं, இதுதான் சத்தியங்கிறதையாவது நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். यही सत्य कर कर तुम जान लो। ஆமா, ஆண்டவர் இயேசு சுகமளிக்கிறார். परमेश्वर यीशु चंगाई देते हैं। பரிசுத்தாவினை இறங்கி தம்முடைய சுகமளிக்கும் வரத்தை அந்த சபைக்குள்ளே செயல்படுத்துகிறார். पवित्र आत्मा उतरकर अपने वरदानों से वो चंगाई करते हैं। வசனங்களும் வாக்குத்தத்தங்களும் அனுப்பி சுகப்படுத்துகிறார். वचन और प्रतिज्ञाओं को बेचकर चंगाई करते हैं। ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட தழும்புகளின் வல்லமை சுகப்படுத்துவதற்காகவே परमेश्वर यीशु मसीह स्वीकार किया हुआ घायलों से हम चंगाई पाते हैं, என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். हम इस बात को हम जानना है। புதிய ஏற்பாட்டின் காலத்திலே ஊழியக்காரர்கள் வியாதிப்பட்டதற்கு ஆதாரம் இருக்கிறது. नया नियम पर जो सेवक लोग जो बीमार पड़े इस बात का आधार है। பழைய ஏற்பாட்டிலும் ஆதாரம் இருக்கிறது. पुराने नियम पर इसकी आधार है। எலிசா வியாதிப்பட்டான். एलिशा बीमार पड़े थे। எலியா செய்த அற்புதத்தை விட 2 மடங்கு அற்புத ஊழியங்களை செய்தவன் எலிசா. एलिशा से जो ज्यादा जो एलिशा जो है 2 गुना वरदान पाया हुआ था। ஒரு மடங்கு ஊழியம் செஞ்சவன் வியாதிப்படவே இல்லை, நேர பரலோகத்துக்கு போயிட்டான். और एलिया जो 1 गुना वरदान पाया हुआ था वो बीमार नहीं हुआ, सीधा स्वर्ग जाए। அப்ப அவனை விட 2 மடங்கு ஊழியம் செய்யும் போது उससे 2 गुना जब सेवकाई किए மக்கள் இஸ்ரேலிய நாடு முழுவதும் இவனுக்கு பேரும் புகழும் வந்திருக்கும். और इब्रानी लोगों के बीच पर उसका नाम और तारीफ बहुत हुआ रहेगा। முதல்ல இருந்தவர் என்னையா ஊழியம் பண்ணாரு, இரண்டாவது வந்த ஒரு ஊழியம் பாரியா தீ பறக்குதுன்னு இருப்பான். देखो ऐसा बोले रहेंगे कि पहला क्या ऐसा सेवकाई किया, दूसरा है तो एक आग की तरफ अपनी सेवकाई किया बोलेंगे। அப்ப எலிசாவை பற்றி நம்ம பார்க்கும் பொழுது 2 ராஜாக்களின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. दूसरा राजा 12-13 वचन पढ़ेंगे। एलीशा को वह रोग लग गया जिससे उसकी मृत्यु होने पर थी। तब इस्राएल का राजा योआश उसके पास गया और उसके ऊपर रोकर कहने लगा, हाय मेरे पिता, हाय मेरे पिता, हाय इस्राएल गया और उससे मिट्टी दी गई। प्रतिवर्ष वसंत ऋतु में मोआब के दल देश पर आक्रमण करते थे। அப்போ எலிசா வியாதிப்பட்டான் என்று முதலாவது நாம் வாசித்த வசனம் சொல்லுகிறது. हम जो पढ़े हुए पहला वचन ये कहता है कि एलीशा बीमार पड़े थे। இரண்டாவதாக வாசித்த வசனம் என்ன சொல்கிறது? दूसरा जब पढ़े थे वो वचन क्या कहता है? எலிசா மரணம் அடைந்தான் என்று எழுதியிருக்கிறது. एलीशा मृत्यु पाए करके लिखा हुआ அப்ப है। 2 மடங்கு ஊழியம் செய்தவன் வந்து வியாதிப்பட்டு மரித்தான். और 2 गुना जो सेवकाई किया हुआ बीमार होकर मरा। இஸ்ரேல் நாடு முழுவதும் எலியாவை விட புகழப்பட்ட எலிசா பெரியவனாகத்தான் இருந்தான். इस्राएल देश भर पर जो एलिसा जो अच्छा नाम और तारीफ पाया हुआ था। வியாதி வருகிறது, वो बीमारी आती है, சுகமாக்க முடியாத வியாதி, चंगाई नहीं पा सकता वैसी बीमारी, மரணத்துக்கு ஏதுவான வியாதி. और उसकी बीमारी मृत्यु की योग्य बीमारी। அவன் என்ன மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் சுகமாக. और कोई भी दवा दारू करने से वो चंगाई नहीं होगा। சில ஊழியக்காரங்களா அதான் சொல்றாங்க. कई सेवक यही कहते हैं, ஐயா எல்லா ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்க தயார் செய்றேன், अय्या सारी इलाज में करता हूँ ஆனாலும் சுகமாக மாட்டேங்குது. फिर भी कोई चंगाई नहीं मिलती, சுகம் ஆகாது. नहीं होगा। நீ பரலோகம் வரணும், நீ பரலோகம் வரணும். तू स्वर्ग
ஊழியம் செய்யறதை விட நீ பரலோகம் வந்து சேரணும். तू सेवकाई करने से बढ़कर स्वर्ग पर आ जा. அதுக்கு சில ஏதுக்களை கர்த்தர் பயன்படுத்துவார். इसलिए परमेश्वर कई कार्य को करते हैं. பவுல் 3 தடவை ஜெபம் பண்ணானா வியாதி நீங்கிறதுக்கு. पौल 3 बार प्रार्थना किया अपना बीमारी हटने के लिए. அப்போ முதல் தடவை ஜெபம் பண்ணா கேட்கல. पहला बार प्रार्थना किया नहीं सुना. ரெண்டாவது தடவை ஜெபம் பண்றான் கேட்கல. दूसरे बार प्रार्थना किया फिर भी மூணாவது தடவை ஜெபம் பண்ணா तीसरे बार भी प्रार्थना किए. பதில் மட்டும் வந்தது. जवाब केवल आया, என் கிருபை உனக்கு போதும். मेरी अनुग्रह तेरे लिए काफी நீ है. பலவீனப்படுற நேரமெல்லாம் என் பலன் உனக்கு பலனாக வரும். तू जब कोई कमजोर पड़ेगा मेरी जो बल तेरे साथ आएगा. இது நீங்கி போகணும், இந்த சோமானு மட்டும் ஜெபம் பண்ணாத. और तू ये प्रार्थना मत कर ये हट जाना है या चंगा हो जाना है कर कर. இப்படி சில ஊழியர்களுக்கு தேவன் சில ஒழுங்குகளை வச்சு நடத்திக்கிட்டு இருப்பாரு. ऐसे कई सेवक लोगों को नियम को कानून को रखकर कई सेवक लोग को चलाते हैं. அதனால அதை சாப்பிட்டா அங்க சோமாச்சு, இதை சாப்பிட்டா இங்க சோமாச்சுன்னு சொல்லி பவுலுக்கு போய் சொல்லிக்கிட்டு இருந்தது முட்டாத்தனம். अगर ऐसे बोलेंगे पौल ये खाया वो खाया चंगाई होने के लिए ऐसे बोलेंगे तो वो मूर्खता है. அப்படிப்பட்ட ஆலோசனைகள் கொடுக்கறவன் முட்டாப்ப. और वैसे आलोचना देने वाला वो मूर्खता है. வெளிப்பாடு இல்லாதவன். उसको कोई प्रकटीकरण नहीं है. ஆகவே தேவனிடத்துல முழங்கால் படிட்டு ஆண்டவரே இந்த தீவதாசனுக்கு இப்படி ஒரு வியாதி வந்திருக்கே. हाँ परमेश्वर इस प्रकार की जो बीमारी मुझे आया है என்னையா காரணம் சொல்லுங்க ஐயா. क्या कारण है बताओ. மனம் திரும்ப சொல்லுவோம். मन फिरानी बोलेंगे. அப்படின்னா அது ஜெபிக்கணும். तब तो प्रार्थना करना है. அதை சாப்பிடுங்க ஜெபமாயிரும், இதை சாப்பிடுங்க ஜெபமாயிரும். वो खाओ चंगा हो जाएंगे ये खाओ. இந்த அவங்க அந்த டாக்டரை பார்த்தாங்க, இந்த டாக்டரை பார்த்தாங்க. उन्होंने वो डॉक्टर से मिले ये डॉक्टर से मिले. பவுல் கிட்ட போய் சொன்னா பவுல் கிட்ட அதெல்லாம் ஏறுமா, அதெல்லாம் விளையுமா? पौल के पास जाकर ये सब बात बोलोगे तो वो क्या स्वीकार करेगा. அந்த ஆலோசனை என்ன சாத்தியப்படுற ஆலோசனையா அது? क्या वो एक सत्य होने की जो आलोचना है क्या. அதெல்லாம் வாழ்க்கைக்கு உதவாத தத்துவங்கள். वो जिंदगी के लिए कोई लाभ नहीं देने वाली है. அவன் தேவனுடைய மனிதன். वो परमेश्वर का इंसान. அவனுக்கும் தேவனுக்கும் ஒரு உடன்படிக்கை இருக்கும். उनको और परमेश्वर के बीच पर एक அவனும் தேவனும் உறவாடிட்டு இருப்பாங்க. वो परमेश्वर के साथ मेल मिलाप करते அப்ப होंगे. தேவனுடைய அனுமதி இல்லாம அவன் வாழ்க்கையில ஒண்ணும் சம்பவிக்காது. परमेश्वर की अनुमति के बगैर वो उनके जीवन पर कोई घटना होगा அப்ப नहीं. தேவன் அனுமதிச்சு ஒண்ணு வந்திருக்கும் போது परमेश्वर अनुमति देकर अगर कोई कार्य आए அவன் होते படுத்த படுக்கையில இருக்கான்னு சொல்லிவிட்டு वो लेटा है कर कर இயேசுவின் நாமத்துல போ பிசாசு. यीशु के नाम से जा शैतान कर कर. இவனை இந்த ஊழியக்காரன் முட்டா பையன் சொன்னதுல என்ன தப்பு? और ये मूर्खता सेवक बोलने में क्या गलत இவனுக்கு है. ஏதாவது விளங்கி இருக்கா? इसको कुछ समझ में आया பவுலுக்கு क्या. ஒரு வியாதி வந்திருக்கு, அது ஜெபம் பண்ணி இருக்கான், ஜெபமாகாம இருக்கு. पौल को एक बीमारी आया वो प्रार्थना किया चंगा नहीं ஏயா हुआ. இப்படி இருக்கி அப்படின்னு கேட்டா அவன் உள்ளதை சொல்றான். क्यों ऐसा है ऐसे बोले तो वो चंगा ही होगा बोलता है. உடனே இவங்க பிடிச்சுக்கிட்டு இயேசுவின் நாமத்துல போ பிசாசு. और ये ऐसे पकड़कर कहता है कि यीशु के नाम से जा शैतान. அப்ப இவனை குருட்டு பையன் சொல்லாம என்ன சொல்ல? तो इसको अंधा शैतान नहीं बोले இவனை तो और क्या? கந்திரக்கப்பட்ட ஊழியக்காரனா? इसको क्या कहना आंख முழு ऊपर- குருட இந்த ஊழியக்காரன். ये जो है पूरे आंख इसकी बंद है. ஆகவே வியாதியஸ்தர்களை நாம் சந்திக்கிறோம், அவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது इसलिए बीमार व्यक्तियों को बैंड करते समय जब प्रार्थना எப்படி करोगे ஊழியத்தை செய்ய வேண்டும், கடந்து போக வேண்டும். कैसे सेवकाई को करना है उसे पार करना है. சில வெளிப்பாடுகள் இல்லாமல் நம்ம முட்டாள்தனமா போய் ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். कई प्रगटीकरण के बिगड़ जाकर मूर्खता से हम प्रार्थना करते रहेंगे. வெளிப்பாடு இல்லாம ஒருத்தருக்கு ஜெபம் பண்ணணும்னா எப்படி ஜெபம் பண்ணணும்? तो प्रगटीकरण के बिगड़ अगर किसी का तुम प्रार्थना करना है तो कैसे करना है? தேவனிடத்திலிருந்து வெளிப்பாட்டை பெற்று கொண்டு போகும் பொழுது அந்த ஜெபம் எப்படி இருக்க வேண்டும்? परमेश्वर से प्रगटीकरण पाकर जब तुम प्रार्थना करने जाओगे तो वो இதெல்லாம் प्रार्थना कैसा படிக்காம होगा. பைபிளை தூக்கிட்டு ஊழியத்துக்கு வந்துட்டோம். ये हम सब जो है बाइबल उठाकर सेवकाई எல்லாம் के आ பெரியவங்க गए நமக்கு கற்றுக் கொடுத்து ஊழியத்துல வச்சிருக்கணும். और ये सब सिखाकर सेवकाई पर रखना பிரசங்கம் பண்ண चाहिए. தெரியுமா, பாட்டு பாட தெரியுமா, ஜெபம் பண்ண தெரியுமா, வா ஊழியத்துக்குன்னு வச்சிடறாங்க. प्रचार करने आता है क्या, गाना गाने आता है क्या, सेवकाई पर लाकर रख देते हैं. முறையாக அவர்களுக்கு சத்தியங்களை கற்றுக் கொடுக்கவில்லை. उनको नियम के अनुसार सत्य को नहीं सिखाते हैं முறையான பயிற்சி கொடுக்கவில்லை. और उनको सही तरह से सिखाते नहीं அதனால है. எல்லாருடைய கண்களுக்கு நல்லா பாட்டு பாடுறாரு, நல்லா பிரசங்கம் பண்றாரு, நல்ல ஜெப குறிப்பு வச்சு ஜெப கூட்டம், இது மூணு போதும்னு நினைக்கிறாங்க. इसलिए कई लोग की नजर पर ये है अच्छा गाता है, अच्छा प्रचार करता है, प्रार्थना की विनती करता है कर कर ये बस हो गया कर कर कहते हैं. தேவனுடைய சித்தத்தின்படி ஊழியத்தை நிறைவேற்றுகிறவனுக்கு இது மூணு போதாது. परमेश्वर की इच्छा को पूरा करने वाले को ये तीन बस नहीं. வேதாகமம் கற்றுத் தருகிற சகல விஷயத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும். शास्त्र सिखाने वाली सारी बातों को हमको सीखना होगा. நாம் அதை கொலோசியர் 4:12 வசனத்திலே வாசிக்க முடியும். कोलोसियों की 4 उसके 12 पर पढ़ते हैं. கொலோசியர் 4:12 4:12 தேவனுக்கு சித்தமான எல்லாவற்றிலும் परमेश्वर की इच्छा की सारी बातों में நீங்கள் தேறினவர்களாகும்படிக்கு तुम लोग सिद्ध बनने के लिए அவன் எப்பொழுதும் தேவ சமூகத்தில் போராடி கொண்டிருக்கிறார். वह परमेश्वर के सम्मुख पर तुम्हारे लिए वो प्रार्थना करता है. அப்ப தேவனுக்கு சித்தமான எல்லாவற்றிலும் என்று சொன்னால் तो परमेश्वर की इच्छा की सारी बातों मतलब அப்ப தேவ சித்தம் செய்யறவங்களுக்கு சகல விஷயங்களும் கற்று தேர்ந்திருக்க வேண்டும். और परमेश्वर की इच्छा करने वाले सारी बातों को सीखकर उसमें सिद्ध होना चाहिए. சிலருக்கு அடிப்படை உபதேசமே தெரியல. कई लोगों को
उनको जो नियम जो बेसिक फाउंडेशन ही पता नहीं है உபதேசமே தெரியாதவங்க எல்லாம் இன்னைக்கு சபை ஊழியக்காரங்களா இருக்காங்க. और इस प्रकार की उपदेश नहीं जानते वो कलीसिया की सेवक है வளர்ச்சிக்குரிய உபதேசங்கள் என்னவென்று தெரியவில்லை. और जो बढ़ोतरी पाने की उपदेश क्या है करके नहीं जानते हैं வருகைக்கு ஆயத்தப்படுத்தும் உபதேசங்கள் என்ன தேவன் சொல்லி இருக்கிறார் என்பது தெரியவில்லை. और आगमन के लिए परमेश्वर क्या क्या उपदेश कहाँ है करके इसके बारे में नहीं जानते हैं ஆனால் பல ஆண்டுகளாக சபை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். फिर भी कई सालों से कलीसियाओं को वो चलाते हैं அவர்களை உட்கார வைத்து கேள்விகளை கேட்போமானால் சொல்ல தெரியவில்லை. अगर उनको बिठाकर कई सवालों को पूछेंगे तो उसकी जवाब नहीं बोलते हैं தெரிந்தது போல மாய்மாலம் பண்ணுகிறார்கள், நடிக்கிறார்கள். और मालूम है कर नाटक करते हैं और माया की तरह वो करते हैं அப்ப இவர்களும் ஆயத்தப்பட முடியாது, அவர்கள் பிரசங்கம் கேட்கிற ஜனங்களும் ஆயத்தப்பட முடியாது. और ये खुद तो तैयार भी नहीं होंगे और उनके पास प्रचार सुनने वाले भी तैयार नहीं होंगे. அது 1 தீமோத்தேயு புத்தகம் 4ஆம் அதிகாரத்திலே நாம் இறுதி வசனங்களை வாசிக்கும்போது புரிந்து கொள்ள முடியும். पहले तीमुथियुस की 4 अध्याय के अंत वचनों पर जब पढ़ेंगे तो ये बात हमको समझ में आएगा. अपनी और अपने उपदेश की चौकसी रख, इन बातों पर स्थिर रह, क्योंकि यदि ऐसा करता रहेगा तो तू अपने और अपने सुनने वालों के लिए भी उद्धार का कारण होगा. அங்க என்ன சொல்லுகிறது? वहां पर क्या बोला गया है? என்ன சொல்லுது? நீ தேடுகிறது யாவருக்கும் விளங்கும்படி 16வது வசனம் என்ன சொல்லுது? 14वां वचन உன்னை குறித்து உபதேசத்தை குறித்து எச்சரிக்கையாயிரு, இவைகளில் நிலை கொண்டிரு, இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தை கேட்பவர்களை ரட்சித்துக் கொள்ளுவாய். நல்ல கவனிங்க, உன்னையும் ரட்சிக்கணும். யாரு? 7-8 சபை நடத்துற ஊழியக்காரன் தீமோத்தி. देखो यहाँ पर बोला गया है तुझे भी उद्धार करेगा. इसका मतलब 4-7 जो कलीसिया चलाने वाला 8 சபையிலும் மக்கள் அவனுக்கு இருக்காங்க. और 8 कलीसिया में इसको लोग हैं. இப்போ ஊழியக்காரன் மேல உள்ளவன் சொல்லி கொடுக்குறான், अब सेवक ये सिखाता है ऊपर वाला உன்னையும் ரட்சிக்கணும், तुझे भी उद्धार करना உன் है பிரசங்கத்தை கேட்கிறவங்களையும் ரட்சிக்கணும். और तेरे प्रचार सुनने वाला भी उद्धार அதே पाना என்ன चाहिए. ரட்சிப்பு? அதான் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானத்தை அபிஷேகம் பண்ணப்பட்டான சபைக்குள்ள வந்திருக்கோம். तो वो क्या उद्धार है? हम तो उद्धार पाकर कलीसिया पर और बपतिस्मा लेकर अंदर இப்போ ஒரு बैठे. ரட்சிப்பை பற்றி அவன் சொல்றானே ஊழியக்காரனுக்கு, अभी कहता है वो सेवक को उद्धार के बारे में. அது என்ன ரட்சிப்பு? वो कौन सा उद्धार होता அதுதான் है? இறுதி கால கடைசி கால ரட்சிப்பு. वही आखिरी दिन की जो उद्धार का संदेश, அதான் வருகை நாளிலே மறுரூபமாக்கப்படுகிற ரட்சிப்பு. वही आगमन के दिन पर रूपांतर होने की एक संदेश. ஆண்டுடைய வருகை பிந்துமானால் மரித்து போவோமானால் நம்மை உயிரோடு எழுப்பி முதலாம் உயிர்த்தெழுதலிலே பங்கு பெற வைக்கும் ரட்சிப்பு. यदि परमेश्वर की आना आगमन उसकी देरी होगी, हम जी उठकर रखे वाले उस அப்ப उद्धार. தேவனுக்கு சித்தமானது எல்லாவற்றையும் ஊழியக்காரங்க கற்றுக்கொள்ள வேண்டும். तो परमेश्वर की जो कुछ इच्छा है वो सारी बातों को सेवक सीखना है. அப்ப வேதத்தை கற்றுக்கொள்வதற்கு உபதேசங்களை கற்றுக்கொள்வதற்கு நேரம் ஒதுக்கணும், படிச்சுதான் ஆகணும். शास्त्र को सीखने के लिए कई समय को आपको नियुक्त करना पड़ेगा, उसके लिए खर्च करना पड़ेगा. பிரசங்கம் தெரியும் சொல்லிட்டு பிரசங்கத்தை வச்சு வண்டி ஓட்டிட்டு போயிடக்கூடாது. प्रचार करने का आता है इसलिए अपनी गाड़ी को इसी प्रकार ஜெப चलाते नहीं கூட்டம் जाना. நடத்துவேன், ஜெப குறிப்பு சொல்லி ஜெப கூட்டங்கள் நடத்துவேன் சொல்லிட்டு அதுலயே வண்டி உருட்டக்கூடாது. प्रार्थना की विनती जानता हूं इसलिए उसे बोलकर अपनी जिंदगी को नहीं चलाना. நான் நல்லா பாடுவேன், ஆராதிப்பேன், அபிஷேகம் அப்படி இறங்கும்னு சொல்லிட்டு காலத்தை உருட்டிட கூடாது. और ये भी कहकर नहीं करना है कि मुझे गाना आता है, आराधना चलाने आता है, वो अपने गाड़ी को उसमें தேவனுக்கு चलाने लेना. சித்தம் என்ன என்பதை முதலாவது படிக்கணும். परमेश्वर की इच्छा क्या है पहला ये सीखना அந்த है. சித்தத்துல எந்தெந்த பார்ட் எத்தனை பார்ட் இருக்குதுங்கறத படிக்கணும். और उस इच्छा पर कौन से हिस्सा है इसके बारे में जानना है. அப்போதான் நம்முடைய சபை மக்களை அந்த இடத்துக்கு நாம் ஆயத்தப்படுத்த முடியும். तब हमारे कलीसिया के लोगों को उस कार्य के लिए तैयार कर सकते. அதெல்லாம் தேவையில்லைன்னு ஓடிட்டு இருக்கிற கூட்டம் நிறைய ஊழியக்காரங்க இருக்காங்க. और ये सब जरूरत नहीं है ऐसे बोलने वाले कई झुंड ऐसे दौड़ रहा है इस संसार पर. அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் படிச்சு நம்ம சொன்னோம்னா வர்ற 10 பேர் வர மாட்டாங்க ஐயா. भैया ये सब हम पढ़कर अगर सिखाएंगे जो आते हैं वो भी नहीं आएंगे. அதெல்லாம் என்னத்துக்கு சொல்ற ஊழியக்காரங்க இருக்கிறார். और वो सब क्यों भैया ऐसे बोलने वाले सेवक लोग भी कई लोग हैं. அந்த இடத்துல இருந்து விலகி நிக்கணும் கிருபாசன கிறிஸ்துவின் சபை ஊழியர். उस लोगों के बीच में से हट कर रहना है कृपासनम कलीसिया के लोग. சும்மா போர்டு போட்டுட்டு நம்ம காலங்களை எல்லாம் கடத்திட்டோம். केवल बोर्ड लगाकर हम अपने दिन को खत्म कर दिए. இனி நாம தொடரக்கூடாது. अब हम लगातार नहीं पीछा करना. வித்தியாசமானவர்களாக நாம் வர வேண்டும். हम में से अलग दिखाना நீ चाहिए. மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக मन फिराकर जो पहले करने वाले क्रियाओं को आप तू करे. என்று கர்த்தருடைய ஆவியானவர் திருவுளம் பெற்றுகிறார். वैसे पवित्र आत्मा इस बात को कहता है. என்று எபேசு சபைக்கு எழுதப்பட்டதை நாம் வாசித்திருக்கிறோம். एफेसियों की कलीसियाओं को लिखता है इसे हम देखते हैं. அப்போ பல பரிசுத்தவான்கள் வியாதிப்பட்டதாக வேதம் நமக்கு சொல்லுகிறது. और कई पवित्र लोग बीमार पड़े थे शास्त्र हमें बताता है. அப்ப ஒரு மடங்கு ஊழியம் செய்த எலியா நேரடியாக சுழற்காற்றிலே
அக்னி ரதம் அக்னி குதிரைகள் பூட்டப்பட்ட ரதத்திலே நேர பரலோகத்துக்கு போயிட்டான். एलिया जो है एक ही बार जो है कोई भी बीमारी के बिगर जो आग के ज्वाला की रद पर वो हवा पर उठा लिया गया। அவன் 2 மடங்கு ஊழியம் செய்து அடையாள அற்புதம் செஞ்சு பெரிய பேரும் புகழும் சம்பாதிச்சவன் 2 गुना वरदान को और तारीफ नाम को पाया हुआ வியாதிப்பட்டு செத்து போயிட்டானே. वो बीमार होकर मर गया। அப்ப எது முக்கியம்? तो कौन सी बात मुख्य है? எது விசேஷம்? कौन सा विशेष है? பரலோகத்துக்கு போறதா விசேஷம். स्वर्ग जाना ही विशेष है। இந்த லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்தை வாசிங்க. लूका की 10 के 20वां वचन पढ़ेंगे। तो भी इससे आनंदित मत हो कि आत्मा तुम्हारे वश में है, परंतु इससे आनंदित हो कि तुम्हारे नाम स्वर्ग पर लिखे हैं। இந்த வசனம் என்ன சொல்கிறது? ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படிவதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் तो भी इस आनंदित मत किया करो कि आत्मा तुम्हारे वश में है, உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதி இருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள். परंतु इससे आनंदित हो कि तुम्हारे नाम स्वर्ग पर लिखा है। நீங்க செய்த ஊழியங்கள்ல அடையாளம் நடக்கலாம், அற்புதம் நடக்கலாம். आप करने वाले सेवकाई पर कहीं अद्भुत और चिन्ह हो सकता இந்த है அற்புத அடையாளங்களின் வழியாக अनेகர் கோயிலுக்குள்ள சர்ச்சுக்குள்ள வந்திருக்கலாம். और इस अद्भुत और चिन्ह के द्वारा कई लोग कलीसिया के अंदर आए होंगे। ஆனா அவங்க பேரு ஜீவபுஸ்தகத்தில் எழுதியிருக்கான்னு பாருங்க. पर ये देखो कि उनकी नाम पूरा जीवन की पुस्तक पर लिखा है क्या? உங்களுடைய பேரு என்னுடைய பேரு ஜீவபுஸ்தகத்தில் எழுதியிருக்கான்னு பாருங்க. आपका नाम और मेरा नाम जीवन की पुस्तक पर लिखा है कि ये देखो। போய் சுவிசேஷ ஊழியம் செஞ்சவங்க ஆத்துமாதாயம் பண்ணவங்க இப்ப ஆண்டவர்ட்ட வந்து ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, ஊழிய ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. अभी यहाँ पर सुसमाचार की सेवकाई कर कर यहाँ पर आकर परमेश्वर को वो रिपोर्ट देता है। அப்ப அந்த ரிப்போர்ட்டை கொடுக்கும்போது அவன் சொல்றான், वो रिपोर्ट देने के समय पर ये बोलता है, ஐயா நாங்க போன இடங்கள்லாம் பில்லி சூனியம்லாம் கதறுதியா, भैया हम जहाँ भी जाए जादू टोना सब रोता है, பிசாசெல்லாம் அலறி ஓடுதியா, शैतान सब चिल्लाकर भागता है, அந்த வீட்டுக்குள்ள கால் வச்ச உடனே அந்த பேய் அலறுதியா. और वो घर के अंदर पाँव रखते ही शैतान चिल्लाने लगता है। இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஏசுநாட்ட. ऐसे यीशु मसीह के पास भी कहते थे, இங்க வா, ए इधर आओ, இதுல எல்லாம் நீ சந்தோஷப்படாத, इस बात का तू खुश मत हो जाना, அது என் நாமத்தை சொன்னா அது அப்படிதான் நடக்கும். और मेरा नाम कहने से ही वहां पर अद्भुत அதுல होगा, நீ சந்தோஷப்படாதலே. इसलिए इस बात के लिए तू खुश मत हो जा। நீ சந்தோஷப்படுறதுக்கு ஒரு காரியத்தை நான் செஞ்சிருக்கேன். तू खुश होने के लिए मैंने एक बात तेरे लिए किया है। பரலோகம் இருக்கு, स्वर्ग एक है, அங்க ஜீவ புஸ்தகம் இருக்கு, वहां पर जीवन की पुस्तक है, அதுல உன் பேரை எழுதி இருக்கேன், उसमें तेरा नाम मैं लिखा हूं। அதுல சந்தோஷப்படுற. इस बात के लिए तू आनंदित रहना। அடையாளம் நடக்குது, அற்புதம் நடக்குது, ஆத்துமா ரசிக்கப்படுது. चिन्ह होता है, अद्भुत होता है, आत्मा कमाता है, इससे नहीं। கூட்டத்துக்கு வருது, சபைக்கு வருது, இதெல்லாம் சந்தோஷப்பட்டு ஊழியக்காரன் பழகக்கூடாது. कलीसिया पर आता है, मंडली पर आता है, इस बात के लिए सेवक खुश नहीं அப்படி होना। பழகிட்டீங்கன்னா சாத்தான் உன்னை ஏமாத்திடுவான். अगर वैसे तुम इस बात पर सीख जाओगे तो शैतान எப்பவுமே तुम्हें धोखा देगा। பரலோகத்தை முக்கியப்படுத்த வேண்டும். हर दम स्वर्ग को मुख्य तो करो। இயேசுநாதர் பூமியில் இருக்கும்போது அடிக்கடி பரலோகத்தை நினைப்பூட்டினார், यीशु मसीह जब से इस संसार पर थे स्वर्ग के बारे में ஜீவ स्मरण देते, புஸ்தகத்தை நினைப்பூட்டினார், ஜீவ புஸ்தகத்தை நினைப்பூட்டினார். जीवन की पुस्तक का एहसास दिए, அங்கே அவங்க பேர் இருக்கிறத நினைப்பூட்டினார். वहां पर उनका नाम है कर उनको एहसास பிலிப்பியர் दिए। 4ஆம் அதிகாரத்தில் நாம் கடந்து போகும் பொழுது फिलिपियों की 4था अध्याय पर जाएंगे। அந்த 3ஆம் வசனம் என்ன சொல்கிறது? तीसरा वचन क्या कहता है? பிலிப்பியர் 4:3. फिलिपी 4:3। हे सच्चे सहकर्मी, मैं तुझसे भी विनती करता हूँ कि तू उन स्त्रियों की सहायता कर, क्योंकि उन्होंने मेरे साथ सुसमाचार फैलाने में क्लेमेंस और मेरे अन्य सहकर्मियों समेत परिश्रम किया, जिनके नाम जीवन की पुस्तक में लिखे हुए हैं। அப்போ அங்க பவுலும் குறிப்பிடாரு, वहां पर पौल वहां पर देते हैं ऐसे इस இங்க प्रकार। இயேசுநாதர் சொன்னாரு, அங்க பவுல் எழுதுறா. यहाँ पर जो यीशु मसीह कहते हैं वहां पर पौल लिखते हैं। சுவிசேஷ விஷயத்துல பாடுபடுறாங்க, सुसमाचार की कार्य पर ஆத்தும परिश्रम ஆதாயத்துல करते हैं। பாடுபடுறாங்க, प्राण कमाने தங்கள் पर கையில கிடைக்கிற வருமானத்துல அதுக்காக செலவு பண்றாங்க, अपने हाथ की कमाई पर खर्च அவங்களுக்கு करते हैं। கிடைச்ச வரம் கிருபைகளை எல்லாம் பயன்படுத்துறாங்க, वो अपने मिले हुए वरदान को इस्तेमाल करते தாளந்து हैं, திறமைகளை பயன்படுத்துறாங்க. अपने खूबियों को उपयोग करते हैं। அதை விட பெரிய காரியம் என்ன தெரியுமா? उससे भी बढ़कर बड़ी कार्य அவங்க क्या है? பேரு ஜீவபுஸ்தகத்துல இருக்கு. उनका नाम जीवन के पुस्तक पर है। அது அந்த நிச்சயம் இருக்கா? ये निश्चय है क्या? சில ஊழியக்காரங்களுக்கு அந்த நிச்சயமே கிடையாது. कई सेवक लोग को ये निश्चयता भी ஏன்னா नहीं है, செத்தா பரலோகம் போவோமா நரகம் போவோமா அவனுக்கே நிச்சயம் और இல்லை. ये बात ये निश्चयता नहीं है कि ஆனா मरेगा तो ஊழியம் स्वर्ग செய்யறான், जाएगा। ஆனா ஊழியம் செய்யறான், फिर भी वो सेवा ஆனா नहीं करता, பிரசவம் பண்றான், फिर भी प्रचार करता है, ஆனா ஜெப கூட்டம் நடத்துறான், प्रार्थना की विनती चलाता ஆனா है। அவன்கிட்ட உட்கார வச்சு ஐயா உனக்கு நிச்சயம் இருக்கா, उसको बिठाकर तुझे निश्चय है क्या? மனசை தொட்டு சொல்லு, तू
तू अपने मन पर हाथ लगाकर बोल செத்தா நான் ஆண்டவருக்கு முன்னாடி போய் நிப்பேன். तू मरेगा तो परमेश्वर के सामने जाकर खड़ा रहेगा क्या உன்னால சொல்ல முடியும்னா உன் பிரசங்கத்தை கேட்கிற ஜனங்களுக்கு எப்படி சொல்ல முடியும்? तो अगर तुम इधर ही नहीं बोलोगे तो तुम्हें प्रचार करने वाले लोग कैसे நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். दिन जो है बुराई से भरा इसलिए अपने இன்னும் काल எவ்வளவு को காலம் उपयोग करो। பூமியில் வாழ போறோம் என்று சொல்ல முடியாது. अब कितने दिन हम रहेंगे कर कर कुछ இருக்கின்ற किसी को नहीं கொஞ்ச पता। காலத்தை நீங்கள் ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்கள். रहने वाले थोड़े समय को भी आप उसे उपयोग करो நம்முடைய ஊழியங்கள் பரலோகத்தை முக்கியப்படுத்துவதாக இருக்கட்டும். हमारी सेवक स्वर्ग को मुख्य तरह करने वाला होना ஆண்டவருடைய है। வருகையை முக்கியப்படுத்துவதாக இருக்கட்டும். परमेश्वर की आगमन को जो मुख्य देने वाला होना है ஆண்டவர் வருவார், நாம் மறுரூபமாக்கப்படுவோம் என்பதை முக்கியப்படுத்துவதாக இருக்கட்டும். परमेश्वर आएंगे हम रूपांतर होंगे इस बात को मुख्य तो देना மரித்து போனால் ஆண்டவர் வந்து உயிரோட எழுப்புவார், முதலாவது எழுப்புவார் என்பதை முக்கியப்படுத்துவதாக இருக்கட்டும். मरेंगे तो परमेश्वर आएंगे जिंदा उठाएंगे और पहला जिंदा उठाएंगे इसके बारे में मुख्य तो करो ஆஜீர்வதிப்பார் உலகத்தில் இருக்கிற ஊழியக்காரன் சொன்ன மாதிரி நீங்கள் நான் சொல்லிட்டே இருக்க கூடாது. आशीर्वाद करेगा वो देगा कर कर इस बातों को आप और मैं इसे नहीं कहता रहना है புதுசா சபைக்குள்ள வர்றாங்கல்ல அவங்களுக்கு மட்டும் அதை பயன்படுத்துங்க. नया कलीसिया पर आते हैं उनके लिए इस बात का उपयोग करो புதிய குடும்பங்கள் புதிய கிராமங்களுக்குள்ள நுழைந்தால் ஆசீர்வாதத்தை பற்றி பேசுங்க. आप नया गांवों पर या तो शहर पर जाते हैं तो उस बातों उनसे कहो जो नए लोग हैं ரட்சிக்கப்பட்டாங்க, ஸ்நானம் எடுத்தாங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டாங்கன்னா அவங்களை ஆயத்தப்படுத்துற சத்தியங்களை சொல்லிக் கொடுங்க. उद्धार पाए हुए लोग या पवित्र आत्मा पाए वो आत्मिक की सत्यों को सिखाओ ஆதாயப்படுத்த வேண்டியவர்களுக்கு ஆசீர்வாதங்களை பற்றி பிரசங்கம் பண்ணுங்கள். जो कमाने वालों के लिए आशीर्वाद की आप प्रचार कर सकते हैं ஆதாயப்படுத்தப்பட்டவர்கள் ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தப்படும்படியான சத்தியங்களை சொல்லிக் और கொடுங்க. जो ऑलरेडी जो कमाए गए उनको परमेश्वर के आगमन की सत्यों को बताओ நம்முடைய ஊழியங்களின் நம்முடைய போக்குகளை நாம் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். हमारी सेवक और हमारी जिम्मेदारी को हम ठीक करना है பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும்படிக்கு ஐக்கியத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். पवित्र लोग सही होने के लिए एक संगठन को उत्पन्न किया है தேவனுடைய வசனங்களை நாம் தியானிக்கும் பொழுதுதான் நமக்குள்ள என்னென்ன சீர்கேடுகள் இருக்கிறது என்பதை நாம் கண்டுபிடிக்க முடியும். परमेश्वर के वचन को मनन करते समय ही ये पता रहेगा हमारे अंदर क्या क्या गलती है हमने किस बात पर चूक गए அதற்கு करकर। தான் ஊழியர் ஐக்கியத்தை தேவன் நமக்கு और வைத்திருக்கிறார். इस बात के लिए परमेश्वर ये सेवकाई की संगठन को दिया है பரிசுத்த ஆவியானவர் அதில் இருப்பாரானால் கண்டிப்பாய் நம்மை உணர்த்துவார். पवित्र आत्मा अगर होगा तो जरूर एहसास हमें देंगे தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की महिमा हो। ஆகவே எலியா நேரடியாக பரலோகத்துக்கு போனான். इसलिए एलिया तो सीधा उठा लिए गए எலிசா வியாதிப்பட்டு மரித்தார். और एलिशा बीमार होकर मर गए அப்ப பரிசுத்தவான்களுக்கு வியாதி வருகிறது, மரணம் வருகிறது. और पवित्र लोगों को भी बीमार आता है मृत्यु भी आती है பவுலுக்கு வந்த வியாதியை பற்றி நாம் வாசிக்கிறோம். पौल को जो आया हुए बीमारी के बारे में पढ़ते हैं அவனுக்கு வியாதி வந்ததுல 3 முறை ஜெபம் பண்ணா ஆண்டவர் என் கிருபை போதும்னு நிறுத்திக்கிட்டார். वो 3 बार प्रार्थना किया परमेश्वर से जवाब ये मिला कि मेरी अनुग्रह तेरे लिए काफी है எப்பாப்ரா என்பவனுக்கு வியாதி வந்தது. एपाफ्रा के लिए भी एक बीमारी आई அப்ப थी பவுல் என்ன சொல்லுகிறான்? तब पौल क्या बोलते हैं எப்பாப்ராவுக்காக நானும் வேண்டுதல் பண்ணினேன், एपाफ्रा के लिए मैं भी विनती करता हूं அவனும் ஜெபம் பண்ணினான், वो भी प्रार्थना किया था எனக்கும் இறங்கினான். मुझ पर भी दया किया என் ஜெபத்தை கேட்டும் கர்த்தர் அற்புதம் செய்தார். मेरी प्रार्थना सुनकर भी उसको परमेश्वर चंगा किया அவனுக்கும் இறங்கினான். और उसको भी प्रभु ने दया அவன் किया ஜெபத்தை கேட்டும் கர்த்தர் இரக்கம் பாராட்டினார். उसकी प्रार्थना सुनकर भी परमेश्वर उस அப்ப पर दया किया ஊழியர்களுக்கு வியாதி வருமா வராதா? तो सेवक को बीमार आएगा कि नहीं आएगा வந்திருக்கிறதாக வேதம் நமக்கு சாட்சியிட்டுக் கொண்டிருக்கிறது. और आएगा कर शास्त्र हमारे लिए गवाही देता அப்ப है எப்பாப்ரா விஷயத்தில் நாம் சிந்திக்கும் பொழுது ஜெபித்தால் சுகம் பெற்றதை காட்டுகிறது. तो एपाफ्रा की बातों को जब चर्चा करते हैं तो प्रार्थना करने से चंगाई मिलेगा பவுலுடைய விஷயத்திலே வியாதி வந்ததை நாம் பார்க்கும் பொழுது அது தொடரும் என்று கர்த்தர் சொல்கிறார். पौल के विषय पर जब हम पढ़ते समय कहता है कि पौल के लिए वो बीमारी लगातार रहेगा எலிசாவை பார்க்கும் பொழுது அவன் வியாதியிலே மரித்தான் என்றுதான் வேதம் சொல்கிறது. एलिशा के बारे में जब हम देखते समय शास्त्र कहता है कि वो बीमारी से मर गया அந்த ஐஸ்வர்யவான் லாசருவை பற்றி ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது वो धनवान और लाजर के बारे में जब परमेश्वर सिखाते हैं லாசரு உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பருக்களினால் நிறைந்தவனாய் இருந்தான் என்று எழுதியிருக்கிறார். और वहां पर ये लिखा है लाजर सर से लेकर पांव तक फोड़ों से भरा हुआ था उसकी शरीर அவனை ஒரு ஜிஹெச்ல கொண்டு போய் விட கூட ஆளு கிடையாது. उसको लेकर जाकर छोड़ने के लिए भी कोई इंसान नहीं है பக்கத்துல அந்த எச்சியலையை நக்கிட்டு இருக்கிற நாய்கள் போய் அவன் பருக்களை நக்கிட்டு और यहाँ पर जो कुत्ते लोग जाकर अपनी जीभों से उसको चाटे அப்போ உலகமே புறக்கணிச்சு தள்ளி போட்ட ஒரு பெரிய பாத்திரம். और संसारी पूरा इनकार कर कर फेंका हुआ एक बर्तन அவனுடைய வியாதிக்கு பரிகாரம் சொல்லவோ உதவி செய்யவோ பரிதபிக்கவோ யாரும் இல்லாத ஒரு பாத்திரம். उसकी बीमारी के लिए जो उसको पर्याप्त करने के लिए दवा दारू देखने के लिए कोई नहीं है ஆனா ஆண்டவர் அவனை சொல்லுகிறார், அவன் வந்து பரதீசுக்கு வந்துட்டான், ஆபிரகாமுக்கு மடிக்கு வந்துட்டான்னு சொல்றாரு. पर परमेश्वर कहता है कि वह परदेश गया
और वह अब्राहम के गोद पर அப்ப बैठा हुआ। லாசரு வியாதியிலே மரிக்கிறார். और लाजर जो बीमार पर मरता है। இப்படிலாம் இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சு வச்சுக்கிறோம். इस बात है कर हम पहले जानना है। அப்பதான் நம்முடைய ஊழியங்கள் வியாதிப்பட்டவர்களுக்கு எப்படி ஜெபிக்க முடியும், எப்படி ஜெபிக்கணும்ன்ற அறிவு நமக்கு வரும். तब ये समझ हमारे अंदर आएगा कि बीमार पकड़े हुए लोगों को हम किस प्रकार करना है प्रार्थना और किस तरह नहीं करना है। அப்ப இயேசுவின் காலத்திலும் அப்போஸ்தலருடைய காலத்திலும் அங்கே என்ன செய்யப்பட்டிருக்கு, மக்கள் கூடுனாங்க, பரிசுத்தாவில நிரம்புனாங்க, ஜெபம் பண்ணாங்க, சுகமானது. यीशु मसीह के जमाने पर और प्रेरित पौलुस उनके जमाने पर क्या हुआ था, जब इकट्ठे होते वहां पर पवित्र आत्मा उतरकर वरदान के பிணியாளிகள் எல்லாரும் சுகமாக்கப்பட்டார்கள். जो कोई रोगी है सब चंगाई हो गए। யார் யாரெல்லாம் சுகமாக வந்தாங்களோ அத்தனை பேர் குணமாக்கப்பட்டார்கள். जो बीमार से आए सब लोग जो है चंगाई पा लिए थे। அங்கே கிறிஸ்து இருந்தார். वहां पर मसीह थे। அங்கே அப்போஸ்தலர் காலத்துல பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். प्रेरित के जमाने पर वहां पर पवित्र आत्मा थे। ஆகவே இப்படிப்பட்ட அடையாளங்கள் அற்புதங்கள் நடந்ததினாலே इसलिए इस प्रकार की अद्भुत और चिन्ह होने लगा। ஜனங்கள் டெய்லி சபைக்குள்ள வந்துட்டு இருந்தாங்க. लोग रोज कलीसिया के अंदर आने लगे, டெய்லி ஸ்நானம் எடுத்துக் கொண்டிருந்தாங்க. रोज बपतिस्मा लेने लगे சபை வளர்ந்து கொண்டிருந்தது. और कलीसिया भी बढ़ोतरी होने लगी। அப்போ தேவ ஆவியானவருடைய கிஃப்ட் ஆபரேட் ஆயிட்டே இருந்திருக்கு. तो यहाँ पर पवित्र आत्मा की जो वरदान वो कार्य पर जारी था। இப்படி சபை கட்டப்பட்டது முதலாம் நூற்றாண்டிலே. इस प्रकार पहलेवे शताब्दी पर इस प्रकार कलीसिया बांधा இப்போ गया। யாக்கோபு அப்போஸ்தலன் சொல்றான், अब याकूब प्रेरित कहता है, 5ஆம் அதிகாரத்திலே 14 15 16 வாசிக்கும் பொழுது याकूब की 5वां अध्याय के 14 15 அதை 16 நாம் வாசிக்க கேட்போம். उसे पढ़ेंगे। உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பரை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளி ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். இந்த வசனங்கள் நமக்கு என்ன கற்றுத் தருகிறது? ये वचन हम लोग को क्या सिखाना चाहता है? சபைக்குள்ளே உள்ளவனுக்கு வியாதி வந்தால், कलीसिया के अंदर रहने वाला यदि बीमार है, சபைக்குள்ள இருக்கிறவன் சொன்னா ரட்சிக்கப்பட்டவன், பாவம் மன்னிக்கப்பட்டவன், ஞானஸ்நானம் எடுத்தவன், பரிசுத்தாவி பெற்றவன் தான் சபைக்குள்ள இருக்கிறவன் சொல்றது. कलीसिया के अंदर रहने वाला का मतलब जो है जो मन फिरा है, बपतिस्मा लिया, पाप क्षमा पाया, उसको कहते हैं இந்த जो மறுபிறப்பு, कलीसिया के अंदर। ஜலப்பிறப்பு, ஆவியின் பிறப்பு இல்லாதவன் விசுவாசி இல்லை. और जो जल से या बपतिस्मा से वो जब नया नहीं जन्मा वो सब बाहर है। அப்ப உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால், तो तुम में से कोई बीमार हो तो இந்த அனுபவங்களை உடைய விசுவாசி ஊழியக்காரர்கள் யாராவது வியாதிப்பட்டால் यदि इस अनुभव को पाए हुए कोई विश्वासी अगर हो तो என்ன செய்யணும்? क्या करना है? ஆட்டோ பிடிக்கணும், டாக்ஸி பிடிக்கணும்னா சொல்லல. ऑटो पकड़, टैक्सी पकड़ ऐसे करके அந்த नहीं बोला ஆஸ்பத்திரி गया। நல்லது, இந்த ஆஸ்பத்திரி நல்லதுன்னு சொல்லல. उस अस्पताल है, इस अस्पताल ऐसे அந்த नहीं बोला। டாக்டர் நல்ல கவுன்சிலிங், இந்த டாக்டர் நல்ல கவுன்சிலிங் சொல்லல. ये डॉक्टर अच्छा सलाह देता है, वो डॉक्टर अच्छा सलाह देता है, ये नहीं बताया गया இந்த है। நிருபத்தை எழுதின ஆக்கியோன் இருந்த காலத்தில் டாக்டர்ஸ் எல்லாம் இருந்தாங்க. ये पत्रिका लिखे हुए उस जमाने पर डॉक्टर्स तो थे கிளினிக், மருந்து மாத்திரை எல்லாம் இருந்துச்சு. और वहां पर क्लिनिक और कई प्रकार की दवा ஆனா थी। என்ன ஆவியானவர் என்ன எழுத சொல்லுகிறார்? पर पवित्र आत्मा क्या लिखने कहता है? உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் तुम में से यदि कोई रोगी हो அவன் சபையின் மூப்பரை வரவழைப்பானாக. वो कलीसियाओं को अध्यक्षर को बुलाए, அவர்கள் வந்து எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுவார்கள். वो आकर तेल मलकर उसके लिए प्रार्थना करे। அவன் பாவம் செய்தவனானால் அந்த பாவம் அவனுக்கு மன்னிக்கப்படும். यदि वो पाप किया होगा तो उसकी पाप क्षमा किया கர்த்தர் जाएगा, அவனை எழுப்புவார். परमेश्वर उसको उठाएगा। அப்ப சில வியாதிகள் வருவதனுடைய காரணம் பாவத்தினாலேயே வருது. तो कई बीमारी यही वजह है आती है वो पाप के वजह से। அந்த பாவத்தின் பாவத்திற்கு பரிகாரம் பண்ணுவதற்கு தான் ஆண்டவர் தேவை. वो पाप का जो पर्याप्त करने के लिए परमेश्वर चाहिए பிணியாளிக்கு வைத்தியன் தேவை. और रोगी को वैद्य की இப்ப जरूरत है। திருச்சபைக்குள்ளே வைத்தியன் யாரு? तो कलीसिया के अंदर वैद्य बोले तो कौन है? அவர்தான் தேவன், वही परमेश्वर है, அவர்தான் இயேசு, वही यीशु है, அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். वही पवित्र आत्मा है। அவங்க ஏதுக்கள் வழியாக சுகமளிக்கிறார்கள். उनके जरिए ही वो चंगाई को देते அப்ப हैं। நமக்கு வியாதிப்பட்டா என்ன செய்யணும்னு பைபிள் சொல்லுது. तो हम बीमारी पड़ेंगे तो क्या करना है करके शास्त्र हमें क्या सिखाता அந்த है? பாஸ்டர் சொன்னாரு, இந்த பாஸ்டர் சொன்னார்ல, ஓடுனது போதும். वो पास्टर कहा है, ये पास्टर कहा, அதெல்லாம் करके दौड़ना நிறுத்துங்க. बस। वो सब बंद कर दो। வசனம் என்ன சொல்லுது, கர்த்தர் என்ன சொல்றாருன்னு மனசை திருப்புங்க. वचन क्या कहता है, परमेश्वर क्या कहता है, अपने मन को पलटो। கர்த்தர் அந்த புத்தியை தருவாராக. परमेश्वर ये बुद्धि उसे आप दे। நான் சொல்லுகிறவைகளை சிந்தித்துக்கொள், கர்த்தர் எல்லா காரியத்திலேயும் புத்தியை தந்தருவாராக. मैं जिस बात को कहता हूं उसे विचार कर, परमेश्वर सारी बातों पर तुझे बुद्धि दे। இல்ல புரியல, அதே ட்ராக்ல போறேன் அப்படின்னா போய் தொலை, எப்படி வேணா நாசமா போ. समझ में नहीं आया, वही ट्रैक पे जाना है तो जा और नाश हो जा।
கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की महिमा हो। ஆகவே ஊழியர்களுக்கு வியாதிகள் வருகிறது, इसलिए सेवक को भी बीमारी होती விசுவாசிகளுக்கு வியாதிகள் வருகிறது. है, विश्वासियों की भी बीमारी आती है சபைக்குள்ளே இறைவன் ஒரு ஒழுங்குகளை ஏற்படுத்தி और இருக்கிறார். कलीसिया के अंदर कई क्रमों को रखा है, அப்போஸ்தலர்கள் சில ஒழுங்குகளை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். प्रेरितों के लिए कई क्रम अनुसार रखा है। அதிலே ஒரு விஷயத்தை நாம் சிந்திக்கிறோம். उसमें से एक विचार करते हैं, வியாதிப்பட்டால் என்ன செய்யணும்? बीमार होंगे तो क्या करना है। மூப்பரை கூப்பிடணும். हमारे जो अध्यक्ष को बुलाओ, ஏன் டாக்டரை கூப்பிடக்கூடாது? क्यों डॉक्टर को नहीं बुलाना है, ஏன் கூப்பிடக்கூடாது? क्यों भाई नहीं बुलाना, பிணியாளிக்கு வைத்தியம் தேவைன்னு தான் வேதம் சொல்லுது ஐயா. क्योंकि शास्त्र तो कहता है कि रोगी को वैद्य चाहिए। இங்க வைத்தியம் யாரு? यहाँ पर वैद्य कौन है? அவன் இல்ல, वो नहीं, அது அவிசுவாசிகளுக்கு. वो अविश्वासी के लिए। சபைக்கு வைத்தியம் யாரு? कलीसिया के लिए वैद्य कौन நானே है? உன் பரிகாரியாகிய கர்த்தர். मैं ही तेरा पर्याप्त करने वाला परमेश्वर। எகிப்தியருக்கு வர பண்ணின ஒரு வியாதியையும் உனக்கு வர பண்ணேன். मिस्र पर भेजे हुए कोई भी बीमारी को तेरे पर नहीं ஒரு भेजूंगा। வேளை வருமானால் நானே உன் பரிகாரி. यदि आएगा तो मैं तेरा पर्याप्त करने वाला। 2 நாளாகமத்தின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். दूसरा इतिहास की पुस्तक 16वां अध्याय के 12 वचन कहता है, अपने राज्य के 39वां वर्ष में आसा को पाँव का रोग हुआ और वो रोग अत्यंत बढ़ गया। तो भी उसने रोगी होकर यहोवा की नहीं वैद्यों की शरण ली। ஆசா என்ற ராஜாவினுடைய முடிவை பற்றி அந்த வசனம் சொல்லுகிறது. आशा राजा आशा नाम का जो राजा को उसकी जिंदगी की अंत के बारे में लिखा हुआ है। அதைத்தானே சகோதரி வாசித்தால்? बहन आप उसे ही पढ़े थे ना? கேட்டதுக்கு ஆமென் சொல்லி இல்லை இல்லைன்னு சொல்லி अगर सुने होंगे तो आमीन बोलो। தலையை नहीं तो அடிக்கிட்டு नहीं। காலை அடிக்கிட்டு உட்காந்துருக்கா. आप सर हिलाते पैर हिलाते ऐसे मत करो, ஏன்னா எனக்கு ஹிந்தி தெரியாது. क्योंकि पास्टर जी को हिंदी हिंदी அதனால पता தான் नहीं। ஐயா நீங்களே நடத்துங்க ஐயான்னு சொல்லிட்டு इसलिए ஐயா என்னை கூப்பிட்டா மட்டும் நான் வந்துட்டு ஒதுங்குறது. इसलिए अय्या बुलाएंगे तो ही केवल आता है और मैं हट जाता हूँ, லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கு. क्योंकि भाषा की प्रॉब्लम है। அதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். इस बात को समझ लो। அப்போ இந்த சகோதரி வாசிக்கிறாங்க, எனக்கு விளங்கல. तो बहन तो पढ़ती है, मुझे समझ में नहीं आया, पास्टर जी को नहीं அது समझ में எனக்கு அந்நிய பாஷை தானே. आया। वो पास्टर जी के लिए अन्य भाषा அது है, ஏன் பாஷை இல்லைல்ல. वो पास्टर जी का भाषा नहीं है। அப்போ இவர் பேசுறது எனக்கு புரியாது. और ये जो बात करता है ये भी नहीं समझ में आ रहा है। ஆசா ராஜா आशा राजा அவன் கர்த்தரை பரிகாரியாக தெரிந்து கொள்ளவில்லையாம். वह परमेश्वर को पर्याप्त करने वाला वैद्य के रूप में नहीं माना। கால் வீங்கி கால்ல பெரிய வியாதி வந்துருச்சு. उसका पैर सूजन होकर एक बड़ी बीमारी उसके पैर पर அவன் आया। நம்மை மாதிரி ஒரு ஆர்டினரி மேன் இல்ல. और वो हमारे तरह एक सामान्य इंसान नहीं था, அவன் ஒட்டுமொத்த இஸ்ரவேல் நாட்டுல பெரிய தலைவன். और वो पूरे इजरायलों का बड़ा एक नेता था। அவன் வீட்டுல தங்கமும் வெள்ளியும் கொட்டி கிடக்கு. उसके घर पर सोना चांदी पड़ा हुआ है। 40 ஆண்டுகள் அவன் ஊழியம் பண்ணி இருக்கிறான், வேலை செஞ்சிருக்கான். 40 साल से वो कामकाज किया हुआ है। 41வது வருஷத்தினுடைய முடிவை பற்றி அந்த வசனம் நமக்கு கற்றுத் और தருகிறது. 41वां जो साल का उसकी जिंदगी के अंत के बारे में தன் बताया गया है। கால்களிலே வியாதி கண்டு மிகுந்த வேதனைக்குள்ளே அவன் பிரவேசிக்கிறான். उसके पैर पर बीमारी होकर वह बड़ी वेदना पर प्रवेश करता है। அப்போ அடிக்கடி டாக்டர்களை பார்க்கறான், तो बार बार அடிக்கடி மருந்து மாத்திரைகளை யூஸ் பண்றான். बार बार दवा लेता है। பெரிய பெரிய டாக்டர் எல்லாம் வந்துட்டு போறாங்க. बड़े बड़े डॉक्टर भी आकर जाते हैं, அப்போ அவங்க எல்லாம் வந்து பார்த்தாலும் சுகமாகல. वो आकर देखने से भी उसको कोई चंगाई नहीं मिला। அப்போ கர்த்தரோடு இசைந்திருக்கிற ஒரு பாத்திரம் ஆசா ராஜா. और आशा राजा ऐसा एक बर्तन है परमेश्वर के साथ जुड़ा हुआ है। யூதேய ராஜாக்கள் ஏறக்குறைய 20 ராஜாக்கள் உண்டு. और यहूदियों का जो राजा है लगभग 20 राजा होंगे। அதுல ஒரு ராஜா தான் இந்த ஆசா என்று சொல்லப்படுகிறவர். उसमें से एक राजा है, ये आशा नाम है। அந்த ராஜா ஆரம்ப காலங்களில் கர்த்தரோடு மிகவும் நெருங்கி இருந்தவன். और शुरुआत पर अपनी जिंदगी पर परमेश्वर के साथ बहुत करीब था। ஏறக்குறைய ஒரு 35 ஆண்டு கால ஊழியத்துல அவன் கர்த்தருக்குள்ள வெற்றி சிறந்து போயிட்டே और இருந்தான். लगभग 35 साल वो अपने कामकाज पर विजेता पाकर आगे बढ़ा। 36வது வருஷம் ஊழியத்துல அவனுக்கு பிரச்சனை தொடங்கிருச்சு. और 36वें साल पर उसकी काम पर कुछ समस्या आ गई। அதுல இருந்து அவனுக்கு படிப்படியா அவனுக்கு ஆண்டவரோட நெருக்கம் குறைஞ்சிட்டே வருது. तब से वह परमेश्वर का जो करीब रहना वो दूर होने लगा। அப்போ காலில் வியாதி வருது, पैर पर बीमारी आती है வலி வேதனைக்குள்ள போயிட்டே இருக்கான். और वेदना के अंदर जा रहा है। அப்ப அதுல இருந்து எந்திரிக்கிறதுக்கு என்ன வழிங்கிறத பார்க்க மாட்டேங்கிறான். और उसमें से बाहर आने के लिए कौन सा रास्ता नहीं திரும்ப देखता। திரும்ப வைத்தியர்களையும் டாக்டர்களையும் தேடிட்டு இருந்தான். बार बार वैद्य और डॉक्टर से ही वो मुलाकात करता அதான் था। நான் வாசித்த வசனம் அப்படி சொல்லுகிறது. और हमारा वचन ऐसे ही कहता है वो ஆசா தன்னுடைய வியாதி நேரத்துல அவன்
தேவனை தேடல பரிகாரிகளை தேடினான். आसा बीमारी के समय पर परमेश्वर को नहीं वो पर्याप्त जो वैद्यों को ढूंढा करके அப்படி लिखा है। தேடுனதுனாலேயே அவன் செத்து போயிட்டான். இது और वैसा ढूंढने के कारण वह मर गया कर भी कहता है वचन। ஏறக்குறைய 40 ஆண்டுகால ஊழியங்களை நிறைவேற்றினவன். लगभग 40 साल अपनी सेवकाई को पूरा किया है, ஆனா முடிவு என்ன? पर उसकी अंत क्या है? 40 ஆண்டுகால ஊழியத்துல என்ன பேரும் புகழும் வந்துச்சு? 40 साल पर क्या नाम और नामदाराई हुआ? அவன் வியாதியிலே நோயிலே செத்தே போயிட்டான். वह बीमार होकर मरी गया कर कहा। அது மாத்திரம் அப்படி எழுதிட்டாலும் பிரச்சனை இல்லை. वो केवल वैसा लिखेंगे तो ஏன்னா ठीक, जान எலிசா दो। பெரிய தீர்க்கதரிசி, அவரும் வியாதியிலாண்டா மரிச்சாருன்னு சொல்லி சமாளிக்கலாம். और बड़ा नबी भी बीमारी से मरा कर हम दोनों को रखकर एडजस्ट कर सकते அவன் हैं। கத்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினதனால் செத்தான் என்று वहाँ வேதம் पर எழுதுகிறது. शास्त्र ये लिखता है कि वह परमेश्वर को नहीं वैद्यों को ही खोजने लगा। ஆக வியாதிகள்ல சில காரணங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. इसलिए बीमारी के लिए कई कारण बोला गया है। நான் சொல்ல சொல்ல வசனத்தை குறிச்சிட்டே இருங்க. मैं बोलूंगा, आप वचन को उसे आप नोट डाउन कर लो। சுகமாகிற பகுதிகளை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். चंगाई होने की बागों को आपको बता दिया விசுவாசிகளுக்கும் ஊழியர்களுக்கும் வியாதி வரும் அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் காட்டிட்டேன். और विश्वासी और सेवक को बीमार आएगा कर आधार भी बता दिया। இப்ப வியாதிகள் வர காரணங்களை நான் சொல்ல போகிறேன். अब ये बताने वाला हूं कि बीमारी आने का कारण क्या है। நம்பர் 1 पहला பாவம். पाप। சங்கீதம் 38 13 to 15. भजन संहिता 38 13 से 15। நம்பர் 2 அக்கிரமம். दूसरा हमारी जो अधर्म। 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 35 to 37. पहला राजाओं की 8वां अध्याय उसकी 37वां वचन से। சங்கீதம் 106 29. भजन संहिता 106 107 17. 107 17 38 47. 38 और 47। நம்பர் 3 சாபம். और तीसरा श्राप। ஆதியாகமம் 3:16. और उत्पत्ति की पुस्तक 3:16। லேவியராகமம் 13ஆம் அதிகாரம் 44 to 46. वो 13वां अध्याय पर 47 से लेकर 2 ராஜாக்கள் 5:27. दूसरा राजाओं की पुस्तक 5वां अध्याय। உபாகமம் 28 15 முதல் 68 முடிய. உபாகமம் व्यवस्था विवरण 28ஆம் அதிகாரம் 38वां अध्याय 15ஆம் வசனம் தொடங்கி 28वां இறுதி अध्याय पर வசனம் முடிய ஏறக்குறைய 68. लगभग 68वां वचन तक लगभग है। நம்பர் 4 चौथा ஏக்கம். हम तरसते हैं பிராக்கெட்ல இச்சைன்னு போட்டுக்கிடுங்க. और ब्रैकेट पर अभिलाषा करके लिख लो। நீதிமொழிகள் नीति वचन 21 21वां अध्याय 25 to 26. 25 से लेकर 26। சங்கீதம் 106 भजन संहिता 106 14 15. 14 15। 1 சாமுவேல் पहला सामुएल 13 2 to 6. 13वां से लेकर 2 से लेकर 6। பாயிண்ட் நம்பர் 5 5वां சோர்வு. निराश பிராக்கெட்ல கவலை. और ब्रैकेट पर चिंता। தானியேல் 8:27. दानियल 8:27। சங்கீதம் 88 3 9. भजन संहिता 85 उसके 3-4। ஏசாயா 23 5. ஏசாயா 23वां अध्याय 47 47 13. 47 13. 47वां अध्याय पर 13 वचन। நம்பர் 6 ஆறாவது பாயிண்ட். 6वां पॉइंट। இதெல்லாம் வியாதி வர்றதுக்குரிய காரணம். ये सब बीमारी आने का कारण है। நம்ம இதெல்லாம் விசாரிக்காம தெரியாம போய் சோத்திரம் 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 சோத்திரம்னு சொல்லிட்டு हम ये जाने बिगर जाकर हम जाकर उनके ऊपर हाथ रखकर स्तुति இதுவரைக்கும் बोलते हैं। செய்தது போதும், இனி பாவம் செய்யாத. अब जो आपको नहीं पता आप पाप मत करो। அதுக்காகத்தான் இதை நம்ம சிந்திக்க வேண்டியிருக்கு. इसलिए इस बात को हम विचार करना இவ்வளவு है। காலம் ஓடிட்டோம், अब तक दौड़ ली, இனியும் தொடர்ந்து அந்த பழைய நிலையில் ஓடக்கூடாது. लगातार वो पुराने दौड़ पर नहीं जाना। கொஞ்சம் இந்த மீட்டிங் ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்கட்டும். थोड़ा सा ये जो मीटिंग हमारे लिए एक टर्निंग पॉइंट होना है। சுகமளிக்கும் ஊழியத்தை நிறைவேற்றும்படி அழைக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் चंगाई की सेवकाई को पूरा करने के लिए बुलावा पाए हुए आप और मैं கொஞ்சம் வசனங்களின் பாதைகளை புரிந்து கொண்டு அந்த ஊழியத்தை நாம் தொடர்ந்து நிறைவேற்றலாம். वचन के बारे में सही तरह से समझकर हम उस सेवकाई को लगातार जारी அப்ப रखेंगे। நம்பர் 6 ஆறாவது பாயிண்ட், 6वां पॉइंट। தகுதி இல்லாத திருவிருந்து அல்லது ராபோஜனம். और योग्यता के बिगर जो लेने वाली प्रभु भोजन। 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் पहला कोरिन्थियर 11वां अध्याय 29 முதல் 32 முடிய. उसकी 21 से लेकर 29 तक। யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் यौवन की सुसमाचार 13वां अध्याय 11 முதல் 31 முடிய. 11 से लेकर 31 तक। நம்பர் 7 7वां கர்த்தர் அன்பு கூறுவதால் परमेश्वर से प्रेम करने से வியாதி வருது.
बीमारी आती है। நல்லா கவனிங்க. अच्छा ध्यान दो, கடவுள் உங்க மேல என் மேல அன்பு கூர்ந்தா வியாதியை அனுமதிக்கிறார் देखो परमेश्वर से हम प्रेम करने से या वो हमसे प्रेम करने से बीमारी आती है। அப்படின்னு வசனம் சொல்லி தருது, படிச்சுக்கிருவோம். ऐसा वचन बताता है, आप सीख लो। இது வரைக்கும் படிக்காட்டாலும் இனியாவது படிச்சாது ஊழியம் अब तक नहीं सीखे तो आप उसे पढ़कर இது हम வரைக்கும் सीखेंगे। காலங்களை எல்லாம் நம்ம ஓடிட்டோம். हम अपने दौड़ को काल को ऐसे भाग दौड़ की இனியாவது புரிந்து கொண்டு ஓடுவோம். आप समझकर दौड़ेंगे। அப்ப கர்த்தர் நேசிப்பதால் என்பதற்கு எபிரேயர் 12ஆம் அதிகாரம் इब्रानियों 12वां अध्याय 5 முதல் 10, 5 से 10, யோபு 1ஆம் அதிகாரம் अय्यूब 1वां अध्याय 20 22, 20 22, 2ஆம் அதிகாரம் 10. दूसरा अध्याय 10, 8வது பாயிண்ட், 8वां पॉइंट, இயற்கை எதிராக திரும்பும் பொழுது जब वातावरण जो बदलता है வியாதி வருகிறது. बीमारी होती है। சங்கீதங்கள் புத்தகம் 121:6, भजन संहिता 127:6, ஏசாயா 49:10, एसाया 49 उसका 10, சங்கீதம் 107:34, भजन संहिता 107, 91, சங்கீதம் 91:5-6, भजन संहिता 96 91, சங்கீதம் 55:8, भजन संहिता 58, யாத்ராமம் 13:21-22. निर्गमन की पुस्तक 13वां अध्याय, நம்பர் பாயிண்ட் நம்பர் 9 9, पॉइंट नंबर जो 9, தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி परमेश्वर की महिमा होने के लिए வியாதி வருகிறது. बीमारी आती है। இதற்கு ஆதார வசனங்கள் इसके आधार वचन யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் யோவான் सुसमाचार 4वां अध्याय 11:4-40, 11:40 तक, யோவான் சுவிசேஷம் 9 யோவான் सुसमाचार 9 1 2 3, 1 2 3, நம்பர் 10 10वां पॉइंट, 10வது காரணம், 10वां कारण, மரணத்துக்கு ஏதுவாக வியாதி வருகிறது. मृत्यु की योग्यता बीमारी आती है। 2 ராஜாக்களின் புத்தகம் 13-14, दूसरा राजाओं की पुस्तक उसकी 13-14, யோவான் சுவிசேஷம் 11:4. யோவான் सुसमाचार 14-11। இந்த 10 காரணங்களை வேதாகமம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. इस 10 कारणों को शास्त्र हमें सिखाता है। இது எதனால வியாதி வந்துச்சுன்னு சொல்லி டாக்டர் கண்டுபிடிச்சா தான் மருந்து கொடுக்க முடியும். और इसके क्यों बीमारी आती है इस कारण को जानेगा तो ही डॉक्टर दवा दे सकता है। சபைக்குள்ள உள்ளவன் வியாதிப்பட்டான்னா மூப்பனை கூப்பிடணும். अगर कलीसिया वाले में से कोई बीमार पड़ा है तो अध्यक्षर को बुलाना है। அவன் உலகத்துல உள்ளவன் வியாதிப்பட்டானா டாக்டர் தேடி போவான். संसार का जो बीमार पड़ेगा तो ही वो डॉक्टर के और जाएगा। அவன் நான் சரியான டாக்டர்னா எவ்வளவு காலமா அந்த வியாதி இருக்கு, वो ठीक डॉक्टर है तो कितने साल से ये बीमारी है, நீ என்ன சாப்பிட்டுட்டு இருக்க, तू क्या खाता है, உனக்கு என்னெல்லாம் செய்யுது, तुझे क्या क्या होता है, கேட்பானா கேட்க மாட்டானா, ये पूछेंगे कि नहीं पूछेगा। அப்ப சொன்னா தானே அவன் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மருந்து கொடுப்பான். अगर ये सब बोलेंगे तो ही ये समझकर ठीक से आपको दवा இப்படி देगा। ஒரு ஒழுங்கு உலகத்தானுக்கு வைக்கப்பட்டிருக்கு. इस प्रकार संसार वाले के लिए एक कानून रखा है। இப்ப இறை மக்களுக்கு, திருச்சபை மக்களுக்கு, तो परमेश्वर के लोगों को, कलीसिया के लोगों को, சபை நடத்துகிறவர்களுக்கு, कलीसिया को चलाने वाले को, அப்போ உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் उनमें से कोई बीमार हो जाए சபையின் மூப்பரை வரவழைப்பானாங்க. कलीसिया की अध्यक्षर को बुलाए। நம்ம என்ன கேட்போம், हम क्या पूछेंगे, டாக்டர் கேட்ட மாதிரி கேட்க கூடாது. डॉक्टर पूछते वैसे नहीं पूछेंगे। நம்ம என்ன கேட்கணும், हम क्या पूछना चाहिए, நீ கர்த்தருடைய பிள்ளை, तू परमेश्वर के बच्चा है, நீ கர்த்தரோட இருக்கிறவன், तू परमेश्वर के साथ रहता இன்னைக்கு है, சித்தாலும் நீ பரலோகம் போகக்கூடிய ஆளு. तू इधर मरेगा तो भी स्वर्ग जाने இந்த वाला है। வியாதி வந்திருக்குன்னா தேவன் அனுமதிக்காம வந்திருக்காது. ये बीमारी आया तो भी परमेश्वर की अनुमति के बिगड़ तो नहीं आया होगा। முதல்ல அதை சொல்லி கொடுத்துறேன். पहले ये बता दो उनको। பாவத்தினால வியாதி வருதுன்னு வேதம் சொல்லுது. पाप से भी बीमारी आता है करके शास्त्र बताता है। அக்கிரமத்தினால வியாதி வருதுன்னு வேதம் சொல்லுது. अधर्म के कारण भी बीमारी आता है करके शास्त्र बताता है। இருதயத்துல இச்சையும் ஏக்கமும் வச்சுக்கிட்டு இருந்தா வியாதி வரும்னு வேதம் சொல்லுது. हृदय पर अभिलाषा और तरस करने से ये बात आता है करके लिखा है। வாழ்க்கையில கவலை சோர்வு வந்துட்டாலே வியாதி வரும்னு எழுதி. जीवन पर चिंता लेने से या निराश होने से बीमार पड़ेंगे करके लिखा है। ராபோஜனத்துல நீ பங்கெடுக்கும் போது 1 2 3 நாள் நீ சுத்திகரிக்காம நீ பங்கெடுத்திட்டினா, अगर प्रभु भोजन लेते समय आप 2-3 दिन की मंडली पर भाग नहीं लेकर शुद्ध नहीं करोगे, மத்த சபையில எல்லாம் வாரம் எடுத்துருவான், बाकी कलीसिया पर हर एक हफ्ते पर மாசம் लेते மாசம் हैं, எடுத்துருவான். महीने महीने पर लेते हैं। அவங்களுக்கு வியாதி வருது போகுது, அவங்களுக்கு கவலையே கிடையாது. उसको बीमारी आता है जाता है, उनको उसके बारे में कोई அதனால चिंता மத்த नहीं। சபைகளுக்கும் கிருபாசனத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. इसलिए दूसरे कलीसिया के लोग और कृपासन में कोई फर्क है। அவங்க உலகத்துல பெரிய ஊழியக்காரனா இருப்பான், और वो संसार पर बड़ा सेवक रहेगा, 5 ஆராதனை 10 ஆராதனை கூட நடத்திட்டு இருப்பான். वो 5 आराधना 10 आराधना चलाता ஆனா रहेगा, சத்தியத்துக்குள்ள இருக்க மாட்டான். पर वो सत्य के अंदर नहीं रहेगा। உங்கள் கண்கள் திறக்கப்பட வேண்டும். आपकी आंखें खुल जाना चाहिए।
அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்தவர்கள் விசுவாசத்தை பின்பற்றுங்கள். उनकी चाल चलन के अंत को देखकर उनके ऊपर विश्वास करो. இந்த விஷயத்துல அவங்களுக்கு விசுவாசமே கிடையாது. इस बातों पर उनको कोई विश्वास नहीं होता है. உலகத்தான் போற பாதையில அவங்கள ஓடிட்டு இருப்பாங்க. संसार जैसे दौड़ती है वैसे ही वो भी दौड़ेंगे. இதெல்லாம் நாம புரிந்து கொள்ள வேண்டும். और ये सारी बातों को हम समझना चाहिए. விசுவாசத்தை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். विश्वास को भी परमेश्वर हमसे अपेक्षा பெரிய करता है. ஊழியக்காரனா இருக்கிறத தேவன் எதிர்பார்க்கிறது கிடையாது. परमेश्वर ये अपेक्षा नहीं करता है कि वो बड़ा सेवक है. நாம வகுத்த வசன வழியில அவன் வந்துட்டு இருக்கானான்னு பார்த்துட்டே क्या இருப்பான். हमने जो बोला वो वचन के आधार पर चलकर आ रहा है क्या, ये அவன் देखते தான் அங்க रहेंगे. கர்த்தருக்கு முன்னாடி அப்படி முகம் பார்த்து பேசுவான். और वही वाम पर परमेश्वर को अपने आमने सामने चेहरा मिलाकर बात करेगा. மத்தவங்க எல்லாம் வந்தா பாத்துக்குருவோம். और दूसरे लोग कहेंगे कि आएंगे அப்போ तो देखेगा. சுத்திகரிப்புன்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. तो शुद्ध करने का कर कुछ रखे हैं. ஏன்னு கேட்டா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தவறுகள், क्योंकि क्यों पूछेंगे तो நம்முடைய आपकी வாழ்க்கையில் जिंदगी की இருக்கிற गलतियां, தப்புகள், आपके गंदे जिंदगी पर जो வெளியரங்கமான चूक जाते हैं, தப்புகள், அந்தரங்கமான தப்புகள், जो बाहर की रीति पर जो चूक जाते हैं, अंदर की तरफ जो चूकते हैं. இதெல்லாம் வந்து சுத்திகரிக்கப்படுகிறதுக்கு தான் நமக்கு திருவிருந்துல ஒரு 2-3 நாள் கூட்டம் வச்சு கொடுக்கிறது. और ये सब शुद्ध करने के लिए इस प्रकार 3 दिन हम मंडली रखते हैं और देते हैं. மத்த சபைகள்ல அந்த சுத்திகரிப்பே கிடையாது. और दूसरे कलिसिया पर इस प्रकार की शुद्धिकरण नहीं है. அதெல்லாம் கொடுக்கலாம். आप वो सब दे सकते बोलते हैं. அப்போ கொடுக்கும்போது சுத்திகரிக்கப்படாமலே ஒருவன் எடுக்கிறான். ஏசுனார் கொடுக்கும்போது देखो उसमें से एक है, यीशु मसीह जब देते समय एक जन अशुद्ध के बिगड़ देता 11 பேரும் சுத்திகரிக்கப்பட்டவர்களா இருக்கிறாங்க. 11 जन वो शुद्ध किए हुए हैं. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, டேய் ஒருத்தன் என்ன காட்டி கொடுப்பான்டான்னு சொல்றாரு. और परमेश्वर कहता है कि इसमें से तुम में से कोई एक जन मुझे அவன் दिखाएगा. பணாசக்காரன், உள்ள பணாசை வச்சிருக்கான். और उसके अंदर पैसे की लालच रखा அவன் है பொருளாசை உள்ள வச்சிருக்கான். और वस्तु की लालच को रखा है. ஆனாலும் அந்த பந்திக்கு வந்துட்டான். फिर भी वो प्रभु भोजन पर आ गया. ஆண்டவர் உணர்த்தி காமிக்கிறாரு. परमेश्वर उसको बता रहा है. அவன் உணரல, वो एहसास नहीं पाया, தன்னை சுத்திகரிக்கல, अपने आप को शुद्ध नहीं किया, ஆனா பங்கெடுத்துட்டான். पर भाग ले लिया. அப்ப இப்படிப்பட்டவரோட முடிவு என்ன? तो इस प्रकार के लोगों की अंत क्या है? தூக்கு போட்டு செத்தான். वो फांसी लेकर मरा. அப்போஸ்தலனாக வந்துட்டு ஊழியம் செஞ்சுட்டு प्रेरित के तौर पर आकर सेवकाई कर कर அப்ப அவனுக்குள்ள ஒரு அசுத்தாவியை ஆண்டவர் அனுப்பிடுவார். उसके अंदर एक अशुद्ध आत्मा को भेज देंगे परमेश्वर. அவன் தூக்கு போட்டு செத்துறான். वो फांसी लेकर मर जाता. அப்ப ஊழியத்துக்கு வந்துட்டு ஒரு அப்போஸ்தலன் பேர் வாங்கிட்டு செத்து போயிட்டான் மத்தியில. तो देखो सेवकाई पर आकर प्रेरित करके नाम लेकर मर गया. देखो காரணம் தகுதி இல்லாத நபோஜன். कारण योग्य के बिना किया हुआ कार्य. சுத்திகரிக்கப்படாமலே பங்கெடுக்கிறது. शुद्ध के बिगड़ी प्रभु भोजन पर भाग தவறுகளை சுட்டி காண்பிக்கும் போது மனம் திரும்புறது இல்ல. जो गलतियों को बताते समय उस पर से बाहर ना நமக்கு என்ன திருவிருந்துல பங்கெடுக்கணும் அவ்வளவுதானே. हमें क्या प्रभु भोजन पर भाग लेना इतना ही है ना. இப்படித்தானே ஓடுறானுங்க. इस प्रकार ही दौड़ते हैं ना. மனம் திரும்பணுங்கிற இடத்துக்கே வர்றது இல்ல. मन फिरने की उस जगह पर आते नहीं है. ஆகவேதான் பவுல் தெளிவா சொன்னா, इसलिए पौल बहुत अच्छी तरह से बोला, நம்மை நாமே ஆராய்ந்து நிதானிக்காம हम अपने आप को जांच कर ஒவ்வொருவரும் தன்னைத்தானே சோதித்து அறியாம हम में से हरेक अपने अपने को जांच कर परख कर இந்த பரிசுத்த பந்தியில பங்கெடுத்தா इस पवित्र प्रभु भोजन पर भाग लोगे. சிலர் பலவீனப்பட்டிருக்காண்டா, कई लोग कमजोर हो गए, சிலர் வியாதிப்பட்டு நிக்கிறாண்டா, कई लोग बीमार पड़कर बैठे, சிலர் செத்தும் போயிட்டாங்கடா. कई लोग मृत्यु भी हो गए. நீங்க சபையில இருக்கிறவங்க எவ்வளவு சரியாயிருங்கடா. हमारे कलीसिया पर रहने वाले आप तो ठीक से रहो रे. சுத்திகரிக்கப்படாம நமக்குள்ள ஒரு சுத்திகரிப்பு இல்லாம இந்த பந்தியில பங்கெடுத்துறாதீங்க. हमारे में शुद्ध करें बिगर आप लोग इस प्रभु भोजन அப்ப पर भाग ஆவியானவர் लेना. என்ன உணர்த்தினாலும் மனம் திரும்பாமலே நீ பந்திக்குள்ள இருந்துகிட்டே வந்தா आप लोग पवित्र आत्मा एहसास देने पर भी आप लोग उस कार्य को एहसास नहीं யூதாசுக்குள் करते புகுந்த சாத்தான் நமக்குள்ளும் பூந்துரும். युवदास के अंदर घुसने वाला शैतान हमारे अंदर भी घुस जाएगा. அந்த ஆவி வந்துருச்சுன்னா நம்மளால கட்டுப்படுத்தவே முடியாது. उस आत्मा आ जाने के बाद हम भी उसे काबू போ नहीं कर போ सकते. போ போ செத்துரு जा 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 मर जा बोलेगा. தூக்கு பிடிச்சாவு फांसी लेकर मर जा. இப்படி சாத்தான் சொல்லுவான், நம்மளால கட்டுப்படுத்த முடியும். और शैतान ऐसा बोलते रहेगा, हम उसे ஏசுனாருக்கு ஊழியம் செஞ்சுட்டு செத்தான், இப்படி செத்தான், அப்படி செத்தான் வரக்கூடாது. और सेवकाई कर कर ऐसा मर गया वैसा मर गया ऐसा नहीं बोलना है ना. ஆகவே சுத்திகரிக்கப்படுவதற்காகத்தான் கிருபாசன ஊழியங்களிலே 3 நாட்கள் நாம் ஒழுங்கு வைத்திருக்கிறோம். इसलिए शुद्ध पाने के लिए कृपासनम पर 3 दिन के जो प्रार्थना चलाया जाता है शुद्धिकरण के लिए. அத பயத்தோடும் பக்தியோடும் பரிசுத்தத்தோடும் பங்கெடுக்க வேண்டிய ஒரு பந்தி. और वो ऐसा एक प्रभु भोजन है जो भय और भक्ति के साथ இதெல்லாம் மாசம் மாசம் கொடுக்க வேண்டிய பந்தி அல்ல. இது கடமைக்காக செய்யறதல்ல. இது इसे महीने के लिए और फर्ज के लिए देने के लिए ऐसी बात नहीं है. கர்த்தருடைய சித்தத்தின்படி அந்த பந்தியை நாம் ஆசரிக்க வேண்டும். परमेश्वर की इच्छा के अनुसार उस प्रभु भोजन लेना है. ஆகவே கர்த்தருடைய பந்தியில தகுதி இல்லாம எடுத்தவனுக்கு வியாதி வரும். और जो प्रभु भोजन पर योग्यता के बिगाड़ लेने वाले को बीमारी आती அவன் है. விபச்சாரம் செய்யல, व्यभिचार नहीं किया, அவன் கொள்ளை அடிக்கல, கொலை செய்யல, चुराए नहीं, घात नहीं किया, அவன் திருடல, யார் சொத்தையும் புடுங்கல, या किसी का धन संपत्ति को छीना नहीं,
சுத்திகரிக்காம பந்தியில பங்கெடுத்ததுனால வியாதி வருது. वो शुद्ध करे बिगर जाकर प्रभु भोजन पर भाग लेने இதெல்லாம் से யார் बिगड़- உணர்த்துறது, யார் சொல்லிக் கொடுப்பா? ये सब कौन सिखाएगा, कौन एहसास देगा? சபையில் மூப்பர்களா இருக்கிற நீங்களும் நானும் தான் விசுவாசிகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். कलीसिया के अध्यक्ष आप और मैं विश्वासियों को सिखाना है। அப்போ நமக்கு வியாதிப்பட்டு விசுவாசிகள் கூப்பிட்டு விட்டாங்கன்னா நாம சொல்லிக் கொடுக்க வேண்டியது. तो बीमार होकर जब विश्वासी लोग हमें बुलाते हैं तो हम सिखाना है। ஒழுங்கா ஜெபம் பண்ணியா? ठीक से प्रार्थना किया क्या? அவன் என்ன வியாதி, எத்தனை வருஷமா இருக்கு, என்ன சாப்பிடுற, இதெல்லாம் கேட்பான். உலகத்தான். वो डॉक्टर ये पूछेगा कितने साल से बीमारी है, क्या बीमारी, क्या होता है कर இப்ப पूछेगा। சபைக்குள்ள ஒருத்தன் வியாதிப்பட்டானா மூப்பனை ஏன் கூப்பிடணும்? कलीसिया के अंदर अगर बीमार पड़ता है तो अध्यक्ष को क्यों बुलाना है? இவன் வந்து என்ன கேட்பான்? ஒழுங்கா ஜெபம் பண்ணியா? ये आकर क्या पूछना चाहिए? காலை ஜெபம் இருக்கா? ठीक से प्रार्थना किया क्या? நைட்டு ஜெபம் இருக்கா? सुबह प्रार्थना குடும்ப ஜெபம் किया? இருக்கா? परिवार की प्रार्थना है क्या? டீம் ஜெபம் இருக்கா? டீமா உட்கார்ந்து குழுவா உட்கார்ந்து ஜெபிக்கிறியா? ऐसे मिलकर झुंड होकर சபையில प्रार्थना करना வைக்கப்படுற எல்லா ஜெபத்திலும் பங்கெடுக்கிறியா? है। कलीसिया पर होने वाली सारी प्रार्थना ஒழுங்கா में வேதம் வாசிக்கிறியா? ठीक से शास्त्र पढ़ता है क्या? சபைக்கு ஒழுங்கா போறியா? कलीसिया पर ठीक से जाता है உன் क्या? மனைவியோட சண்டை சச்சரவு இல்லாம சமானமா இருக்கியா? तेरी औरत के साथ உன் झगड़े के பிள்ளைகளோட बिगड़ சண்டை रहता है क्या? சச்சரவு இல்லாம சமானமா तेरे இருக்கியா? बच्चों के साथ झगड़े के बिगड़ शांति நீ रखता है கர்த்தருக்கு क्या? ஏதாவது ஒரு பாட்டு ஊழியம் செய்றியா? तू परमेश्वर के लिए कोई हिस्से पर सेवकाई करता है கர்த்தரை क्या? நேசிக்க வேண்டிய பிரகாரம் நேசிக்கிறியா? तू जैसा परमेश्वर से प्रेम करना वैसे करता है क्या? இதுக்கு தான் சபை மூப்பனை கூப்பிடுறது. इसलिए अध्यक्ष को बुलाते हैं। டாக்டர்கிட்ட போனா இதெல்லாம் கேட்பானா? ஐயா क्या डॉक्टर को बुलाएगा तो ये सब ஒழுங்கா पूछेगा क्या? ஜெபம் பண்ணியான்னு கேட்பானா? क्या ठीक से प्रार्थना किया வேதம் पूछेगा? வாசிச்சான்னு கேட்பானா? शास्त्र को पढ़ा क्या நீ पूछेगा? ஒழுங்கா சபைக்கு போனியான்னு கேட்பானா? कलीसिया पर ठीक से जाते हुए क्या पूछेगा? சபையின் மூப்பன் தான் இதெல்லாம் கேட்பான். कलीसिया का अध्यक्ष ये पूछेगा। அப்ப என்ன சொல்றான் யாக்கோபு அப்போஸ்தலன்? याकूब प्रेरित क्या कहता है? சபையின் மூப்பனை கூப்பிட்டினா இதெல்லாம் கேட்டு ஒழுங்குபடுத்துவான். कलीसिया का अध्यक्ष को जब बुलाएगा ये மன்னிப்பு सब எடுக்க வேண்டியவங்கள்ட்ட மன்னிப்பு எடு, पूछेगा। जिनसे माफी மன்னிப்பு मांगना கொடுக்க है, வேண்டியவர்களுக்கு மன்னிப்பு கொடு, जिसको क्षमा करना है उसे क्षमा உன்னை कर। சீர்படுத்த வேண்டிய பகுதியில் சீர்படுத்திரு. तुझे जहां पर सही करना है वहां पर तू सही हो जा। இப்ப நான் என்ன ஜெபம் பண்ணி கொடுக்குறேன் अब मैं प्रार्थना कर कर तुझे तेल देता हूँ, அப்படின்னு என்னைய தொட்டு ஜெபம் பண்ணார். वैसे तेल कर कर प्रार्थना करेगा। அப்ப பவுல் யாக்கோபு என்ன சொல்றான்? याकूब क्या बोलता है? அவன் பாவம் செய்தவனானார், अगर वो पाप किया होगा அவன் பாவம் அவனுக்கு மன்னிக்கப்படும், उसकी पाप क्षमा होगा, கர்த்தர் அவனை எழுப்புவார். परमेश्वर उसको जिलाएगा। இதனாலதான் மூப்பனை வர சொன்னது. इसलिए अध्यक्षर को बुलाया। மூப்பன்னா பாஸ்டர். अध्यक्षर बोले तो पास्टर। ஏன்னா நம்முடைய வேதத்துல மூப்பன்னு எழுதி இருக்கு, பாஸ்டர்னு எழுதி இருக்கு, शास्त्र पर इस प्रकार जो अध्यक्षर को जो पास्टर कहते हैं கண்காணின்னு எழுதி இருக்கு. या रखवाला ऐसा करके लिखा है। ஆகவே மூப்பனை கூப்பிடுன்னு சொன்னோட சபையில ஏதோ ரொம்ப காலம் வர்ற விசுவாசி நினைச்சிட்டு இருக்க கூடாது. और ये नहीं सोचना अध्यक्षर बोले तो जो உங்களையும் என்னையும் தான் எங்க மூப்பன்னு எழுதி இருக்கு. कई सालों से आने वाली मुजूर जो विश्वासी करके नहीं सोचना। பேதுரு எழுதும் போது உடன் மூப்பன்னு சொல்லுவான், पत्रस लिखते समय, யோவான் எழுதும் போது உடன் மூப்பன்னு சொல்லுவான். यौवन लिखते समय हमारे साथ सेवक மூப்பன்னா சபை நடத்துற ஊழியர்கள், अध्यक्षर का मतलब जो है कलीसिया முழு चलाने वाला திருச்சபையின் सेवक பொறுப்பாளர்கள். और जो जिम्मेदारी निभाने वाले। அப்ப சபைக்குள் ஒருவன் வியாதிப்பட்டால் பாஸ்டர் போய் இதெல்லாம் விசாரிச்சு அறிக்கை செய்ய வச்சு மன்னிப்பு எடுக்க வச்சு ஜெபம் பண்ணணும். और कलीसिया के अंदर कोई बीमार पड़ा तो पास्टर जी जाकर उसे पूछकर कबूल कराकर उसके लिए प्रार्थना करें। பிணியாளிகளுக்கு வைத்தியன் தேவை. और जो रोगियों को वैद्य இப்படி की जरूरत है। பல்வேறு விதமான வழிகளிலே வியாதிகள் வருகிறது. इस प्रकार कई प्रकार के मार्गों से बीमारी आती है। சில வியாதிகள் இயற்கையினால வருது. कई बीमारी वातावरण की वजह से आती है। மலைக்குள்ளேயே நனைஞ்சுக்கிட்டு இருந்தா, बारिश में ही भीगते रहोगे तो, கண்ட தண்ணியில குளிச்சுக்கிட்டு தெரிஞ்சா, अगर कहीं पानी पर पीते रहोगे वहीं अगर नहाते रहोगे வெறும் तो, ஐஸ்கிரீமா தின்னுக்கிட்டு இருந்தீங்கன்னா आइसक्रीम खाते रहोगे तो நல்லா தான் இருக்கும். अच्छा ही रहेगा। பனியிலேயே தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா, अगर बर्फ ठंडे पर ही घूमते रहोगे तो, அப்ப பனி மழை வெயில், ठंडापन बारिश और धूप அப்ப உஷ்ணம் வியாதி வந்துடும். और बीमारी आ जाएगा। சூடு गर्मी की जो बीमारी लग जाएगी உடம்புல அள்ளி கொட்டிடும். और वो गर्मी बदन पर आ जाएगा அந்த வெக்கையில அள்ளி கொட்டிடும். और वो बदन पर गर्म हो जाएगी। அப்ப வெயிலும் சேதப்படுத்துகிறது, धूप भी हमें हानि पहुंचाती மழையும் சேதப்படுத்துகிறது, है, बारिश भी हानि पहुंचाती பனியும் சேதப்படுத்துகிறது. है, अब बर्फ भी हानि ஆக पहुंचाती है। இயற்கையின் வழியாகவும் வியாதிகள் வருகிறது. वातावरण से भी हम बीमार पड़ते हैं। அடுத்த ஆண்டவர் சொல்றாரு, தேவனுக்கு மகிமை உண்டாக முடியாம வியாதி வருது. और कहता है कि परमेश्वर की महिमा होने के लिए भी बीमारी आती है। இது இயேசுனாரே சொல்றாரு. यीशु मसीह स्वयं बोलते हैं। அவன் லாசரு வியாதிப்பட்டான், பெத்தானியா லாசரு. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, बेतानिया का लाजर जब बीमार पड़ते तो यीशु मसीह பிதா कहता है மகிமைப்படும்படியாக இந்த வியாதி வந்திருக்குப்பா. पिता महिमा होने के लिए उसको ये बीमारी आया है। அதனால ஒரு 4 நாள் அவர் போவே இல்லை, ஜெபிக்க போவே இல்லை, வீடு செய்திக்கு போவே இல்லை. इसलिए 4 दिन उसके घर के बाजू में नहीं गया, प्रार्थना करने नहीं गया। அவன் செத்தும் போனா கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டாங்க. वो मर भी गया, उसको लेकर जाकर दफना भी दिया। 4 நாள் கழிச்சு தான் அவர் போனாரு. 4 दिन के बाद ही यीशु गए थे, உயிரோட எழுப்புனாரு. जिंदा उठाए, தேவனுக்கு மகிமை உண்டாச்சு. परमेश्वर की महिमा हुआ।
அப்ப தேவனுக்கு மகிமை உண்டாகும்படியாக சில வியாதிகள் வருகிறது. परमेश्वर की महिमा होने के लिए कई बीमारी आती है, அதை குணமாக்கி தேவன் மகிமைப்படுகிறார். उससे चंगाई कर कर परमेश्वर महिमा சில होता है. வியாதிகள் வருகிறது कई बीमारी आती है, பரலோகத்துக்கு எடுத்துட்டு போறதுக்காகவே வியாதி வருது. स्वर्ग को ले जाने के लिए ही बीमारी आती है. அங்க போய் உட்கார்ந்துகிட்டு அவனை புடிச்சுக்கிட்டு இயேசுவின் நாமத்துல போ பிசாசுன்னா எப்படி? वहां पर जाकर बैठकर यीशु के नाम से जा शैतान बोलेगा तो कैसा? அவனை சாவுக்காகத்தானே கர்த்தர் இந்த வியாதியை விட்டுருக்காரு. और उसको मरने के लिए परमेश्वर बीमारी भेजा है, மரணத்தின் மூலமாகத்தானே தேவன் எடுக்க முடியும். और मृत्यु के द्वारा ही उसको उठा लिया जा அப்ப सकता நமக்கு है. வெளிப்பாடுகள் இல்லையே, हमको प्रगटीकरण नहीं நமக்கு है, அறிவு இல்லையே, हमको कोई अच्छी बुद्धि அப்ப नहीं है, தேவனோடு நம்ம நெருங்கி வாழலைன்னு தெரியுதா? परमेश्वर के साथ हम करीब नहीं आए, जानते हो क्या? காலங்கள் எல்லாம் வீணாக்கிட்டோன்னு தெரியுதா? हम अपने काल और समय को व्यर्थ बिता दिए, समझ में आ रहा है? ஆகவே இந்த 10 காரணங்களை நாம் புரிந்து கொண்டு इसलिए इस 10 कारण को हम पहचान कर இது எதனால வந்தது என்பதை நாம் விளங்கிக் கொண்டு और ये किस लिए वजह इसे जानकर அதற்கு பிறகு நாம் இந்த சுகமளிக்கும் ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும். उसके बाद ये चंगाई करने वाली सेवकाई को पूरा करना है. கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. परमेश्वर हमें मदद करेंगे. ஆவியின் வரங்கள் வெளிப்படுமானால் आत्मा की वरदान प्रकट होगा, அற்புத சுகம் கிடைக்கும். अद्भुत चंगाई होगी. இயேசு கிறிஸ்துவின் தழும்புகள் எதற்காக என்று சொல்லிக் கொடுத்து விசுவாசத்தினால் பெற்றுக்கொள்ள வைக்க வேண்டும். यीशु मसीह की घायल किस लिए, इस बात को कहकर उनके लिए जब बोलोगे तो वो विश्वास करते हैं और அப்ப विश्वास कराना है. பரிசுத்தாவிலே இறங்க இறங்க அந்த பாடியில ஹீலிங் உண்டாயிடும். पवित्र आत्मा उतरते उतरते वहां पर क्रिया कार्य होती है. விசுவாசத்துல ஹீலிங் உண்டாயிடும். विश्वास पर चंगाई होगा. அங்க தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பிடிச்சு நிக்கும் போது சுகம் உண்டாயிடும். परमेश्वर की प्रतिज्ञा को पकड़ कर रहते समय चंगाई होगा. இப்படி சபைக்குள்ள பல வழிகளை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். कलीसिया के अंदर कई मार्ग को परमेश्वर ஏதாயிலும் ஒரு வழியில நம்ம சுகமாக வேண்டும். कोई एक मार्ग से हमको चंगाई पाना है. பவுலை போல சிலருக்கு வந்திருக்கும். पौल के तरह किसी को आया होगा, ஒன்னு வெளிப்பாடு பெற்றுக்கொள்ளணும், இல்லைன்னா பேசாம இருக்கணும். या तो प्रगटीकरण पाया होगा, रहना है, नहीं तो चुपचाप बैठना है. சிலருக்கு மரணத்துக்கு ஏதுவா ஆண்டவர் அனுமதிச்சிருப்பார். कई लोगों को बीमारी के योग्य परमेश्वर भेजा அந்த रहेगा. குறித்த बीमारी, வெளிப்பாடு நமக்கு வேணும். उसकी प्रगटीकरण हमें पहला चाहिए. அதெல்லாம் போராடி ஜெபம் பண்ணிக்கிட்டு ஆஸ்பத்திரி தூக்கிட்டு கடைசி செத்து போயிட்டான்னு சொல்லக்கூடாது. और इस प्रकार प्रार्थना कर कर मर गया कर कर ऐसे बताना नहीं. ஏன்னா நாமும் தேவனும் இணைந்துதான் இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். हम और परमेश्वर दोनों मिलकर ये सेवकाई करते हैं. நமக்கு வெளிப்பாடுகள் வேண்டும். हमको प्रगटीकरण चाहिए. அந்த வெளிப்பாடுகளை கர்த்தர் நமக்கு தருவாராக. वो प्रगटीकरण को परमेश्वर हमें நம்முடைய दे. ஊழியங்களிலே இந்த வியாதி சில்மத்திலே நிறைவேற்றுகிற ஊழியங்களிலே கர்த்தர் வெளிப்பாடுகளை தருவாராக. हमारे सेवक पर जो बीमारी की इस प्रकार के कार्य पर எந்த परमेश्वर காரணத்தினால प्रगटीकरण இந்த दे. வியாதி வந்தது என்பதை பரிசுத்தாவி நமக்கு சொல்லி தருவாராக. कौन से कारण के वजह है कि ये बीमारी आया, पवित्र आत्मा हम लोगों को सिखाए. அவர் ஏக்கத்தினால இச்சையினால பாவத்தினால வந்திருக்கும்னா அதை சொல்லி கொடுத்து மனம் திரும்ப சொல்லி நாம ஜெபிக்கணும். पाप से, अभिलाषा से यदि आया होगा तो उसको पाप क्षमा पाने के लिए हम उसे बताकर हम कहना है. பிசாசின் ஆவிகளினாலே வந்திருக்கும். शैतान की आत्मा से आया होगा. அப்ப சபைக்கு வெளியே இருக்கிறவனுக்கு நம்ம போய் ஊழியம் செய்றோம். तो कलीसिया के बाहर रहने वाले को पास भी सेवा வியாதியஸ்தர் करना है. மேல் கைகளை வைப்பார்கள். बीमारी के ऊपर सेवक हाथ रखना है. அவர்கள் वो சுகமாக்கப்படுவார்கள். चंगाई को प्राप्त करेंगे. வியாதிகளை குணமாக்க பிசாசுகளை துரத்த நான் அதிகாரம் கொடுக்கிறேன் मैं तुमको बीमारियों को और शैतान को भगाने के लिए तुमको अधिकार देता என்று हूँ. சொல்லி அப்போஸ்தலர்களை அவிசுவாசிகள் மத்தியிலே அனுப்பினார். और प्रेरितों को इस प्रकार अविश्वासियों के बीच पर यीशु ने भेजा. அப்ப நம்மை கொண்டு நம்முடைய ஜெபத்தை கொண்டு அங்கே இருக்கிற பிசாசுகள் ஓடும்போது வியாதி குணமாகும். हमें लेकर और प्रार्थना के द्वारा वहां पर रहने वाले शैतान भागने से चंगाई होगा. நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும் பொழுது அந்த வியாதிகள் நோய்கள் குணமாகும். हमारे अंदर पवित्र आत्मा कार्य करने से वहां पर बीमारी चंगाई அதற்கு होगा. அதிகாரத்தை கர்த்தர் தருவாராக. और इसकी अधिकार को வல்லமையை தருவாராக. सामर्थ को दे. ஆவியானவருடைய நிறைவை தருவாராக. पवित्र आत्मा की भरपूर को दे. சுகமளிக்கும் வரங்களினால் அபிஷேகம் பண்ணுவாராக. चंगाई की वरदान से हमें अभिषेक இந்த करे. தேசங்களை சுகமாக்கி சபைக்குள்ளே கொண்டு வருவதற்கு, इस देश को चंगाई कर कर कलिसिया के अंदर लेकर आने के लिए, நம்முடைய சபையை விரிவாக்குவதற்கு हमारे कलिसिया को बढ़ाने के लिए ஆவியின் வரங்கள் அனைத்தும் நமக்கு கிடைக்க வேண்டும். आत्मा की वरदान को सारी हमें मिले. ஆண்டவர் நம்முடைய வல்லமையை கிருபையை நம்ம மேல் ஊற்ற வேண்டும். परमेश्वर की शामत और अनुग्रह हमारे पर उंडेले जाए. இந்த கொரோனா காலங்கள் முடிந்த உடனே इस कोरोना की समय खत्म நம்முடைய होने पर ஊழியங்களிலே ஒரு வித்தியாசத்தை கர்த்தருடைய ஆவியானவர் தருவாராக. हमारी सेवकाई पर एक अलगपन को परमेश्वर यीशु हमें दे. முன்பு செய்த ஊழியங்களை விட பின்பு செய்ய போற ஊழியம் வல்லமை உள்ளதா இருப்பதாக. पहले किए हुए सेवकाई से बात की करने वाली सेवकाई पर பரிசுத்த बड़ी ஆவியானவர் सामर्थ அந்த நிறைவை நம்ம ஒவ்வொருவருக்கும் தருவாராக. लगातार पवित्र आत्मा की छाया हमारे ऊपर அதற்குரிய आए. தரிசனங்களை கர்த்தர் தருவாராக. उसकी सारी दर्शन को परमेश्वर हमें दे. பரிசுத்தாவின் வல்லமையினால் நம்மை நிரப்புவாராக. पवित्र आत्मा की सामर्थ से हमें भर दे. உயிர்த்தெழுதலின் வல்லமையினால் நம்மை நிரப்புவாராக. जी उठने की सामर्थ से परमेश्वर हमें भर நம்முடைய ஆவி दे. ஆத்மா சரீரத்தை கர்த்தர் உயிரடைய செய்வாராக. आपके प्राण आत्मा शरीर को आपको जिलाए.